என்னப்பா தாமரை? என்ன பூவரசு சார், என்ன நடக்குது? பாப்பா ஏன் சாப்பாடை கீழே தள்ளிவிட்டா? நீங்க தான் வந்து ஸ்கூலுக்கு கிளப்பிடணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிறா. அம்மா, நீ காலையிலேயே வரேன்னு சொன்னலம்மா, ஏமா வரல? செல்லக்குட்டி, அதான் அம்மா இப்ப வந்துட்டேல்ல. என் செல்ல அம்மா. என்னை விட்டு எங்கேயும் போகாதம்மா, ஏறுமா. சரி, இப்ப அகல்யா பாப்பா நல்ல பாப்பா தானே? அம்மா உனக்கு ஊட்டி விடுவேனா, நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் உன்னை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவேனா, கிளம்பி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும். சரியா? சரிம்மா. குட் கேர்ள். அகல்யா பாப்பா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? உட்கார்.
போடுங்க. வெரி குட். பாப்பா ரெடி. அகல்யா பாப்பா ஸ்கூலுக்கு போக ரெடி ஆயிட்டீங்க. இவங்க தானே கோகிலா? அமேசிங், அன்பிலீவபிள். என்னால நம்பவே முடியல. இவங்க டிட்டோ என்ன மாதிரி இருக்காங்க. இப்படிதாங்க நாங்களும் திகச்சு போயிருக்கோம். கோகிலா உயிரோட இருந்தா கூட பரவாயில்ல. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலேயே ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும். உங்க எல்லாரோட ஃபீலிங்ஸையும் இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. அகல்யா பாப்பா ஸ்கூலுக்கு போலாமா? அம்மா, நீ சாமி கிட்ட போயிட்ட, இனிமே வர மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்கம்மா. அதான் நான் இப்போ முன்னாடி வந்து நிக்கிறேன்ல, அப்புறம் என்ன? செல்லக்குட்டி ஸ்கூலுக்கு போலாமா? டைம் ஆச்சு. சரிம்மா. அப்பா, என்ன பைக்ல கொண்டு வந்து ஸ்கூல்ல விடுங்கப்பா. அகல்யா டாடா. அம்மா, நீயும் எங்களோட ஸ்கூலுக்கு வாமா, சேர்ந்து பைக்ல போலாம். அகல்யா, ஆன்ட்டி நாளைக்கு உன் கூட வருவாங்க. இன்னைக்கு நீ அப்பா கூட சேர்ந்து போயிட்டு வா. ஆன்ட்டின்னு சொல்லாதீங்க அத்தை, அவங்க என் அம்மா. இன்னைக்கு அவங்க என் கூட வரணும். சரி, அவங்க உன்னோட அம்மா தான். ஆனா இன்னைக்கு அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நீ போயிட்டு வா. எல்லாரும் டெய்லி அம்மா அப்பா கூட தான் ஸ்கூலுக்கு வராங்க. நான் மட்டும் தான் அம்மா இல்லாம ஸ்கூலுக்கு போறேன். ஏய் அகல்யா, ப்ளீஸ் மா, என் கூட ஸ்கூலுக்கு வாமா, ப்ளீஸ் மா. அகல்யா பாப்பா தாமரை. அகல்யா பாப்பா, அம்மா இன்னும் சாப்பிடல. நான் சாப்பிடணும். அம்மாக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க இன்னைக்கு அப்பா கூட ஸ்கூலுக்கு போவீங்களா? நாளைக்கு உங்க கூட வருவேன், சரியா? நீங்க சாப்பிடலையாமா? அப்ப நீங்க சாப்பிடுங்கம்மா, நான் போயிட்டு வரேன். டாடா. டாடா. அத்தை டாடா. டாடா. அப்பா வாங்கப்பா போலாம். இத பாருங்க, ஒரு அம்மாவா உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நீங்க உயிரை கொடுத்த ஒரு குழந்தைய வளர்க்க, அந்த குழந்தை யாரோ ஒருத்தர் அம்மானு கூப்பிடும்போது அது உங்களுக்கு பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா அவ சின்ன குழந்தை, கொஞ்ச நாள் அவளுக்கு இந்த தடுமாற்றம் இருக்கதான் செய்யும். அதுக்கப்புறமா அவளே அதை புரிஞ்சுக்குவா. அது வரைக்கும் அவளையும் என்னையும் நீங்க கொஞ்சம் பொறுத்து போகணும்.
என்ன பார்த்ததுனாலதான் அந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை எல்லாம். சேச்சா, இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? அகல்யா மேல கூட தப்பு இல்லதான். ஆனா அவ மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கிறதுனால அது எனக்கு கஷ்டமா தெரியுது. மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஏண்டா கோக்கு, அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு போச்சுன்றாங்களே, ஆனா வெயில் இன்னும் பட்டைய கிளப்புதாடா. நேத்தில இருந்து போற வர கார்கள் எல்லாம் லுக்கு விட்டு கண்ணு ரெண்டு பூத்து போச்சு. பேசாம பிளான மாத்திரலாமா? சாயங்காலம் வரைக்கும் பாக்கலாம்டா. சரி, ஆப்லன்னு வச்சுக்கேன், அப்பாலிக்கா பிளான மாத்திக்கலாம். என்னன்ற? ஓகே. அந்த கார் தான்டா போகுது. டேய், அதுல அல்பால்ஸ் பேரி போயிட்டு இருக்காடா. இந்த தடவை மிஸ் பண்ணவே கூடாது. வண்டி எடுடா, வண்டி எடுக்கடா, எடுக்க. டேய், ஃபாலோ பண்றா. குயிக்கா, சீக்கிரம்டா. பாத்து. ரைட். நேரா. நல்ல வேளை சரியான நேரத்துக்கு போயிட்டோம். இல்லைன்னா அகல்யா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிருக்கும். ச்சே, அகல்யா அவ அம்மாவை எவ்வளவு நேசிச்சிருந்தா என்னை பார்த்ததும் எவ்வளவு பரிதவிச்சு போயிருப்பா. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கர்த்தர் இருந்தாலும் இவ்வளவு சின்ன வயசுல கோகிலாவோட உயிரை எடுத்திருக்க கூடாது. ஏன் இவ்வளவு சின்ன குழந்தைய அனாதை ஆக்கியிருக்கணும்? சில சமயத்துல கடவுளை புரிஞ்சுக்கவே முடியறதில்ல. ஐ ஃபீல் ரியலி சாரி ஃபார் த கிட் தாமரை. தேங்க்ஸ் மேரி, நீங்க ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்னால ஒரு இழப்பு புரிஞ்சுக்க முடியும். என் அப்பா எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இறந்து போனாரு. ஆனா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சின்ன குழந்தை பாவம் என்ன செய்வா? இங்க பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் அகல்யாவை நல்லா பாத்துக்குவேன். யூ டோன்ட் வரி. டேய் கிரிப்புல ஓரமன் பண்றேன். ஏண்டா கோக்கு நிப்பாட்றாங்கறேன். நித்திரேன்டா. டேய் மச்சான், அதிர்ஷ்ட தேவதைங்கிறத நான் இதுவரை கேள்வி தாண்டா பட்டிருக்கேன். இப்பதான்டா வாழ்க்கையில முத நேர்ல சந்திக்க போறேன். ஆமாண்டா கோக்கு, அந்த அதிர்ஷ்ட தேவதையால நம்ம லைஃப் செட்டில் ஆகும்னு சொல்றாங்க. ஆமாடா மச்சான். வேணா மச்சான், ரொம்ப லெங்தா போகுது, வெயிட் பண்ணு. ஓகே. ஏண்டா கோக்கு இந்த நேரத்துல போய் பேப்பர் படிச்சிட்டு இருக்க? டேய் மச்சான், நான் எந்த காலத்துலடா பேப்பர் படிச்சேன்? அந்த பொண்ணு கிடைச்சாங்கற விஷயத்தை நாம தெரியப்படுத்துவோம்டா. காசு மேல காசு வந்து கொட்டிக்கிற நேரம் விட்டு ஒரு மிஸ்ட் கால் கொடுத்து கட் பண்ணிரவா? ஏண்டா? இல்லடா, 10 ரூபாய்க்கு தான் டாப் அப் பண்ணேன். பேசும்போது கட் ஆயிருச்சுனா சரி ஓகே. அவங்க நம்மள லோக்கல் பிக் பாக்கெட் நினைச்சிட கூடாதுடா. நாமெல்லாம் ஐபை டீமோட டீல் பண்றதா அவங்க ஃபீல் பண்ணும்டா. எச்ச மாதிரி மிஸ் கால் கொடுங்கன்ற கால் பண்றா. இருடா ரொம்ப கேவலப்படுத்தாதடா. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, நீங்க யாருங்க பேசுறது? முதல்ல 1 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி வைங்க. பேப்பர்ல ஆட் கொடுத்தீங்கல்ல, அது விஷயமா பேசணும். அல்போன்ஸ் மேரியா பத்தியா? அவங்கள நீ பாத்தியா? அவங்க இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? அவங்கள நாங்க பார்த்தாச்சு. அவங்க இருக்கிற இடமும் எங்களுக்கு தெரியும். எங்க இருக்காங்க? எந்த ஊர்ல இருக்காங்க? அவங்க எந்த ஊர்ல இருக்கிறாங்கன்னு வேணா சொல்றேன்.
ஆனா எங்க இருக்காங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோமே. ஏன்னா இதெல்லாம் எங்க தொழில் சீக்கிரட்டுங்க. நம்ம டீலிங் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மேட்டரை பத்தி நான் சொல்றேன். எந்த ஊர்ல தான் இருக்காங்கயா? பொண்ணு சென்னையில தாங்க இருக்காங்க. நீங்க உடனே கிளம்பி வாங்க. பொண்ணு இருக்கிற இடத்துக்கு நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம். ஏய், நீ ஒன்னும் பொய்யான தகவல் சொல்லல, என்ன ஏமாத்தல. என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஏங்க நாங்கெல்லாம் பிசினஸ்ல ரொம்ப நேர்மையானவங்க. என்னை பத்தி ஊருக்குள்ள வந்து விசாரிச்சு பாருங்க. சொன்ன நாக்கு சொன்ன வாக்கு தவற மாட்டோங்க. சரி, நான் இப்பவே சென்னை கிளம்பி வரேன். அங்க வந்து உங்களை எந்த இடத்துல பாக்குறது? நீங்க முதல்ல கிளம்பி வாங்க. என் பார்ட்னர் ஒருத்தர் இருக்கான், அவங்கிட்ட டிஸ்கஷன் பண்ணிட்டு எங்க எப்ப எப்படி சந்திக்கலாம்னு நான் சொல்றேன். சரி, போன் ஆஃப் பண்ணாம சார்ஜ்லயே வை. ஓகே? நாங்க சார்ஜ்ல தான் வச்சிருப்போம். நீங்க வரும்போது மறக்காம எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சார்ஜை கொண்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜெக்கு டிடி இதெல்லாம் நம்ம கம்பெனிக்கு செட்டே ஆகாது. ஒன்லி ரூபா நோட்டு தான். அதுலயும் இந்த 1000 500 அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டோம். ஏன்னு கேக்குறீங்களா? அதுல நிறைய டூப்ளிகேட் நோட்டு வந்துருது. அதனால ஒன்லி 100 ரூபாய் நோட்டு தான். ஓகே? சரியா, கொண்டு வரேன். மச்சான், பார்ட்டி பணத்தோட வருதுடா. எப்படி ஹேப்பியா உனக்கு? ஓகே, அந்த கடவுள் கண்ணை திறந்துட்டான்டா. காட் இஸ் கிரேட். காட் இஸ் கிரேட். உன் மகள் வந்தாள், ஒரு கோடி தந்தாள். லா 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 லா. இப்போதைக்கு எந்த தகவலும் கிடைக்கல. நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. அப்பா, நம்ம பேப்பர்ல விளம்பரம் கொடுத்ததை பார்த்துட்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணான். என்னடா சொன்னா? ஆமாப்பா, மேரி இருக்கிற இடத்த பத்தி தகவல் கிடைச்சிருச்சு. ஓ, வெரி குட். சரி, மேரி எங்க இருக்கா? அவ சென்னைக்கு போயிருக்காப்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா ராத்திரி நேரத்துல கிளம்பி சென்னைக்கு போயிருப்பா. நான் நிச்சயமா சொல்றப்பா, அவ பஸ்ல போகல, ட்ரெயின்ல போகல. அங்கெல்லாம் நம்ம பசங்க விடிய விடிய காவல் காத்திருக்காங்க. லாரியோ எதையோ பிடிச்சுதான் கிளம்பி போயிருக்கா. பெரிய ராங்கி பிடிச்சவளா இருக்காளே. பீட்டர், அவ என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். முதல்ல கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவளை அடக்குவோம். அது வரைக்கும் நாம அடக்கி வாசிப்போம். சரி வா, இந்த தகவலை போய் அந்த லூசுங்கள்ட்ட சொல்லுவோம். வா போலாம். அம்மா, மேரியம்மா வீட்டை விட்டு போனதுல இருந்து நீங்க 2 பேரும் சாப்பிடவே இல்லம்மா. இந்த காஃபியாவது குடிங்கம்மா. எனக்கு வேண்டாம். மேரிய பத்தின தகவல் கிடைச்சிருச்சுமா. அவ இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? ஆமா ஆண்டி, பேப்பர்ல கொடுத்தா தகவல் வரும்னு சொன்னோம் பாத்தீங்களா? பாருங்க, உடனே ஃபோன் பண்ணிட்டாங்க. நம்ம ஆட்களோட பல்ஸ் எனக்கு நல்லா தெரியும் ஆண்டி. எங்கப்பா இருக்கா? பத்திரமா இருக்காளா? சென்னையில இருக்கான்னு தகவல் வந்திருக்கா ஆண்டி. எக்ஸாக்ட்டா எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லல. தகவல் சொன்னவங்க நாம நேரா போயிடுவோமோன்னு பயந்து அட்ரஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா அவ கண்டிப்பா ஒரு வீட்டுல இருக்கிறத பார்த்ததா சொன்னாங்க. சென்னையில அவளுக்கு பாத்திமான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. ஒருவேளை அவ அங்க போயிருப்பாளோ? அவ பத்திரமா இருக்காளே, அதுவே எனக்கு போதும். அக்கா, நாங்க இப்பவே சென்னை கிளம்புறோம். நாளைக்கு காலையில முதல் வேலையா மேரிய பார்த்து கையோட கூட்டிட்டு வந்துடுறோம். அவளை என்கிட்ட பேச வைப்பா. நான் பேசினா அவ கண்டிப்பா திரும்பி வந்துடுவா. நிச்சயமா பேச வைக்கிறேமா. பீட்டர் ஆண்டி, எவ்வளவு பணம் வேணும்னாலும் எடுத்துட்டு போ. ₹1,00,000 இல்ல, இன்னும் அதிகமா கூட அவங்களுக்கு கொடுங்க. நமக்கு நம்ம பொண்ணு கிடைச்சா போதும். கண்டிப்பா ஆண்டி, அதை நாங்க பாத்துக்கிறோம். போயிட்டு வரோம் ஆண்டி. வாங்க. நீங்க எல்லாரும் கோகிலா மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கீங்க. கோகிலா கோகிலான்னு வார்த்தைக்கு வார்த்தை உருகுறீங்க. ஒருத்தங்க இப்படி எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருந்திருக்காங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுவும் என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தர் இத்தனை பேருக்கு பிடிச்சவங்களா இருந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே நான் ரொம்ப பிரமிச்சு போறேன். ஐ வாண்ட் டு நோ மோர் அபவுட் கோகிலா. கோகிலாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ஆவேசமா, ஆக்ரோஷமா, கோவமா, கனிவா, இவ்ளோ வெர்சடைலா ஒருத்தங்க இருந்தாங்கன்னு கேக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ என்ன உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின ஜீசஸ், கோகிலாவை உயிரோட இந்த சமயத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாருன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். உங்க எல்லாரோடையும் சேர்ந்து நானும் இப்போ கோகிலாவை மிஸ் பண்றேன். டேய் மச்சான், என்னடா கர்மான்ற பிடிச்ச சரக்கு இந்த நாத்தனாருது? நாருடா. டேய், இந்த சரக்கை இன்னைக்கு தேதிக்கு தேத்துறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டேன்டா. ஒரு 100 ரூபா ஒருத்தன்ட்ட உஷார் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுடா. டேய், ஒருத்தன் மதிக்க மாட்டேன்டா. டேய், இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு பொழுது விடிஞ்சா நாம லட்சாதிபதி. அப்புறம் சென்னையில எந்த பெரிய பார் ஆனாலும் நாம போய் சரக்கடிக்கலாம். அது இல்லாட்டி கால் டாக்ஸி புக் பண்ணி பாண்டிச்சேரி போய் அங்க அடிக்கிறோம். ஓகேவா? டேய், கேட்கறதுக்கு சூப்பரா இருக்குடா. ஆனா இதெல்லாம் நடக்குமாடா? அவன் வருவானாடா? டேய், நான் போன் பண்ணி அல்போன்ஸ் மேரிய பார்த்தேன்னு சொன்னதுக்கே சும்மா பதறி போயிட்டான்டா. இந்நேரம் அவங்க கிளம்பி வந்துகிட்டே இருப்பாங்கடா. போன் எடுத்து பேசுறேன். டேய், ஆயுசு 100 அந்த பாட்டியே போன் பண்றான்டா. பேசுறா. அதெல்லாம் ஒண்ணும் பேச முடியாது, கொஞ்சம் டீல்ல விடுவோம். எனக்கு டென்ஷனா இருக்குடா. எனக்கு ஜாலியா இருக்குடா. போன இன்னும் எடுக்கல. ஹலோ, சொல்லுங்க சார். உன் பேர் என்ன? கொக்கு. என்னது, கொக்கா? கொக்குன்னு ஒண்ணு சாதாரணமா நினைக்காதீங்க சார். சென்னையில வந்து கேட்டு பாருங்க, யார கேட்டாலும் சொல்லுவாங்க சார். என்ன சரியா? இப்ப சென்னைக்கு தான் புறப்பட்டு வந்துட்டு இருக்கோம். காலையில ரீச் ஆயிருவோம். ஆமா, நான் உங்களை எங்க வந்து பாக்குறது? உன் அட்ரஸ் என்ன? சார், 1 லட்சம் ரூபாயோட சென்னையில வந்து நீங்க எங்க நிக்கிறீங்களோ அதான் சார் எங்க அட்ரஸ். யோ, என்னையா பேசுற? உனக்குன்னு ஒரு அட்ரஸ் கிடையாதா? டேய் கிரி, நம்மள பார்க்க எங்க வரணும்னு கேக்குறாரு. நம்ம குப்பத்துக்கு வர சொல்லட்டுமா? நான் டீல் பேசுறேன், நீ போன கூட நான் பேசுறேன். பேசு. ஹலோ, நான் கொக்கோட பிசினஸ் பார்ட்னர் பேசுறேன். என்னது, கொக்கோட பிசினஸ் பார்ட்னரா? உன் பேர் என்ன? என் பேரு கீரி சார். யோ, என்ன விளையாடுறீங்களா? கீரிங்கிறீங்க, கொக்குங்கிறீங்க. என்ன பேப்பர் விளம்பரத்துல வந்த நம்பரை பார்த்துட்டு கலாய்க்கிறீங்களா? சார், பேர் மட்டும் விளையாட்டா இருக்கும் சார். ஆனா நாங்க தொழில ரொம்ப சீரியஸான ஆளு சார். எங்களுக்கு அல்போன்ஸ் மாரி இருக்கிற இடம் கன்ஃபார்மா தெரியும் சார். சரி சொல்லு, நான் எங்க வரணும்? பூந்தமல்லியிலேருந்து கோயம்பேடுக்கு முன்னாடி ரைட்டில் மதுரை வயலுக்கு கட் பண்ணும் சார். அங்கே வந்துட்டு பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குன்னு கேளுங்க சார். சார், செல்வ பிள்ளையார், சாரி சார், செல்வ விநாயகர் கோயில் சார். யோ, போன பக்கத்திலே வச்சுட்டு தூங்குங்கய்யா. தண்ணி கிணி போட்டு மட்டையாயிராதீங்க சார். நாங்கள் தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருப்போம் சார். அப்படிலாம் ஒன்றும் நாங்கள் தூங்க மாட்டோம். நீங்கள் வர்றதுக்கு 1 ஹவர் முன்னாடியே உங்கள் இடத்துல வெயிட் பண்ணுவோம் சார். நீங்கள் பணத்தை மட்டும் கன் மாதிரி எடுத்துட்டு வந்துடுங்க சார். யோ, பணம் அலையாதீங்கய்யா. நான் காலையில் வந்து உங்களை பார்க்குறேன். சரியா? போனை வச்சிடறேன். என்ன சொல்ற? டேய் கொக்கு, மணி இஸ் ஆன் தி வே. மச்சான், அப்ப எவன் கையில கால வந்தது ஒரு கோட்டருக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமாடா? அப்ப இதை முதல்ல முடி. உமா,
என்னவுமா ஏதாவது சொல்லணுமா? நானும் அப்பையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், உன் முகமே சரியில்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லவுமா, காலையில் அகலியா ஸ்கூலுக்கு போகிறப்ப எல்லாருக்கும் டாட்டா சொல்லிச்சு, உனக்கு மட்டும் சொல்லலை. அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? அவளுக்கு நான் என்னங்க குறை வச்சேன்? அவளுக்கு நான் என்ன செய்யல? அவளுக்கு நான் எல்லாமாவும் இருந்து தானே பாத்துக்கிட்டேன். ஏங்க திடீர்னு என் கையை விட்டு அவ போனா? இது எனக்கு எவ்வளவு மன கஷ்டமா இருக்கு தெரியுமா? உமா, உன் வேதனை எனக்கு புரியுது உமா. ஆனால் நீ அகலியா இடத்துலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. சின்ன வயசுலேயே பாவம் அம்மாவை பறி கொடுத்துருக்கு. அதுவே தாங்க முடியாத ஒரு கஷ்டம். இதில் அவங்க அம்மா மாதிரி இன்னொருத்தவங்க வந்து நிற்கிறப்ப சின்ன குழந்தை பாவம் அது என்ன செய்யும்? நீயே பார்த்துட்டு தானே இருக்க. ஹாஸ்பிட்டலில் அகலியா சாகுற நிலைமைக்கு போயிடுச்சு. அந்த கடவுளாக பார்த்து மேரி அங்கே அனுப்பிச்சி வச்சு அகலியாவை பொழைக்க வச்சிருச்சு. அது மனசு மாறுறது கொஞ்சம் நாளாக வேணாமா? அது வரைக்கும் மேரி கூட கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுவேன். என்னோட பயமே அதுதாங்க. அந்த மேரி இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்களா? அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறமும் நம்ம அகல்யா மேரி தான் அம்மாவை வேணும்னு கேட்டா நான் எங்குக்கு போவேன்? குழந்தைக்கு இந்த மாதிரி மறுபடியும் ஏக்கம் வந்தா நான் எப்படிங்க அதை சரி பண்ணுவேன்? உண்மையா உண்மை. மேரி நம்ம கூட இன்னும் 2-3 நாளைக்கு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்து கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறமெல்லாம் குழந்தை என்ன நினைச்சாலும் நீ பயப்படாத உமா. மேரின்னு ஒருத்தவங்க அவங்க அம்மா மாதிரி இருக்க போய் தானே அகலியா வந்து அவங்க அம்மா வேணும்னு கேட்டுட்டு இருக்கு. அவங்க இல்லைன்னு ஆகிட்டு என்ன பண்ண போகுது? அதை புரிஞ்சுக்கிட்டு அம்மாண்டு வந்து உங்ககிட்ட தான் ஓட்ட போகுது. பாரு உமா, கோயிலாக இருந்ததுக்கப்புறம் அம்மாண்டு வந்து அகலியா அவன்கிட்ட ஒட்டிக்கிற இல்லையா? அதே மாதிரி தான் இப்போவும் நடக்கும். அதை நினச்சி நீ ஒன்றும் பெருசாக வருத்தப்படாத. எனக்கு இந்த விஷயம் அவ்வளவு சீக்கிரம் சரியாகும்னு தோணலைங்க. நம்ம விமல் வேற வார்த்தைக்கு வார்த்தை நான் குழந்தைய சரியா பாத்துக்காததுனாலதான் குழந்தை இப்படி ஏங்கி போயிருக்குன்னு சொல்றாரு. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாரு உமா, விமல் மாப்பிள்ளை பேசுறதால நீ பெருசாக எடுத்துக்காத. மாப்பிள்ளைக்கு அவங்க அக்கா அந்த வீட்டில் இல்லாமல் போனது ஒரு கோபம். இன்னும் அவரால் அவங்க அக்கா இருக்க இடத்துல நீ இருக்கிறத நினைக்கிறப்ப அவரால் தாங்கிக்க முடியல தான். இங்கே பாரு, நீ குழந்தைய உயிருக்கு உயிராத்தையும் பார்த்துக்கிற. அதை எங்கள் எல்லாருனாலையும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. விமல் மாப்பிள்ளைக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும், அவ்வளவுதான். இங்கே பாரு, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு விமல் புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல. ஏன் குழந்தை என்ன புரிஞ்சுக்கணும்? நான் மட்டும்தான் இனிமே அவளோட அம்மான்னு அவ புரிஞ்சுக்கணுங்க. அது நடந்துட்டா இந்த வாழ்க்கையில நான் வேற எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். பாரு உமா, கோகிலா உயிரோடு இருந்திருந்தா கூட அகலியாவை இப்படி பார்த்துருப்பாளான்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் அதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் தானே நீ குழந்தைய பார்த்துட்டு இருக்க. அதை நான் கண் கூட பார்த்துட்டு தானே இருக்கேன். என்னைய தவிர இதை வேற யார் நம்மளுக்கு சொல்லு? உமா அம்மா தான் எங்கள் அம்மா. உமா அம்மாவை தவிர வேற யாருமே எனக்கு அம்மா இல்லைன்ட்டு அகலியா பாப்பா அதை வாயால் சொல்கிற காலம் வரும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் நம்பிக்கையோடு இரு. ஏன் பொண்ணு அப்படி சொல்லுவாளாங்க? நிஜமா அப்படி சொல்லுவாளா? நிஜமா சொல்லுவோமா? இது போதுங்க, எனக்குன்னு வேற எதுவுமே வேண்டாம். பீட்டர், இந்த இடம் தானா? ஆமா டாடி, இந்த செல்வ விநாயகர் ஆலயம் தான் சொன்னானுங்க. என்ன டாடி, இந்த இடத்துக்கு தான் வர சொன்னானுங்க, ஆலய காணவனுங்களே. போன் போட அவனுக்கு, ஓடு. என்னாச்சு? போன் எடுக்கல டாடி. அவன் புல்ஷிட். மறுபடியும் போன போடு. போடு 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 போடு.
எடுக்கல டாடி. நாமளும் வந்து இறங்குனதுல இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எடுக்கவே மாட்டேங்கிறான். நாம எங்க வரணுங்கிறத ஏதோ அட்ரஸ் சொல்லி தொலைக்கணுங்கிற பேர்ல நேத்து நைட்டு சொல்லி தொலைச்சான். இப்ப போன் எடுக்க மாட்டேங்கிறான். ஆனா அவனுக்கு போன் எடுக்க மாட்டாங்க, ஏனே தெரியலப்பா. டாடி, ஒருவேளை மேரிய தெரியும் சொல்லி நம்மளை கலாய்க்கிறானுங்களோ? அப்படி இல்ல இல்ல, மேரிய கண்டுபிடிச்சா 1 லட்சம் ரூபாய் பரிசுன்னு அறிவிச்சிருக்கமே. அதனால நிச்சயமா பொய்யான தகவல் சொல்லி யாரும் நமக்கு கால் பண்ணிருக்க மாட்டாங்க. 10,000 கூட முழுசா பார்க்காதவன் அதிகமா இருக்கிற நாடு இது. அதுவும் 1 லட்சம் ரூபாய் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் நமக்கு போன் பண்ணிருக்கான். என்னோட கணிப்புப்படி அவன் இந்நேரம் அவன் போனை எடுத்திருக்கணும். ஏன் எடுக்கலன்னு தான் ஒரே குழப்பமா இருக்கு. சரி, இன்னொரு தடவை போன் பண்ணு. பண்ணு பண்ணு. என்னாச்சு? போன் எடுக்க மாட்டேங்கிறான் பாவா. பாட்டி டக்கிரிப்புல டக்கிரி எந்திரா. நம்ம நல்லா ஏமாத்திட்டோம் டாடி. நாம கொடுத்த விளம்பரத்தை பார்த்து எவனோ குடிகார பையன் நம்ம கிட்ட போன் பண்ணி விளையாடி. நாம ஆள் அனுப்பி விசாரிச்சதுக்கு அப்புறம் நாம இங்க வந்திருக்கணும். நம்ம அந்தஸ்துக்கு இதெல்லாம் தேவையா? அந்தஸ்தா? அந்த அந்தஸ்து நீ மேரிய கல்யாணம் பண்ணி அவ சொத்து நம்ம கைக்கு வரும்போது தான் வரும். அது வரைக்கும் நமக்கு அந்தஸ்தும் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம வெறும் 0 தான். இப்படி அவசரப்பட்டோம்னா வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவர கூட்டத்துல தான் நாமளும் இருப்போம். பீட்டர், நாம பொறுமையா இருக்கிறது தான் முக்கியம். மறுபடியும் ஒரு தடவை போன் பண்ணு. டாடி, எத்தனை தடவை போன் பண்றது? அவங்க தான் எடுக்க மாட்டாங்களே. இந்த தடவை பண்ணு பீட்டர். அவன் அப்படி எடுக்கல, நம்ம வேற முடிவு எடுக்கலாம். பண்ணு. டாடி, அவனுக்கு தான் போன் பண்றானுங்க. அட்டன் பண்ணு. ஹலோ ஹலோ, நீங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்களா சார்? வாயில நல்லா அசிங்கமா வந்துற போகுது. எத்தனை தடவையா போன் பண்றது? எடுத்து தொலைய வேண்டியதானே. யோ, நீ சொன்ன இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கையா? வரவும் பரவாயில்ல, பைத்தியக்காரனை பாக்குற மாதிரி எங்களை பார்த்துட்டு போறான். சார் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு சார். நீங்க கோச்சிக்காதீங்க சார். நாங்க ஜெட் வேகத்துல வந்துகிட்டே இருக்கோம் சார். நீங்க அங்கேயே இருங்க சார். நீங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நாங்க ஸ்பாட்ல இருப்போம் சார். சீக்கிரம் வா. என்னவா பீட்டர்? எங்கேயும் போயிடாதீங்க, ஜெட் வேகத்துல உங்க முன்னாடி வந்து நிக்கிறோன்னு கெஞ்சிரான். நான் தான் சொன்னேனே, பணம் கூட வாயை திறக்கும். டேய் கீரிப்புல போடா சீக்கிரம். போ. என்னடா இருக்கேன்? பாத்திரா பேச்ச போடுறா. டேய், என்னடா கோயில் முன்னாடி இத்தனை கார் நிக்குது? என்னடா கோக்கு? அதோ அந்த வண்டிக்கு பின்னாடி 2 பேர் நிக்கிறாங்களே, அவங்கள கொஞ்சம் பாரு. ஏண்டா, அது அவங்களான்னு தெரியலையாடா? வேணா நம்ம போய் கேட்டு வந்துருமா? போடா இவனை. அந்த மாதிரி கேட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுடா. நீ என்ன பண்ற? போனை போட்டு அவங்க தான் நான் செக் பண்ணிடு. அதுவும் சரிதான்டா. காணுமே அவனுங்கள. எங்க இருக்கான்னு தெரியல. டாடி, அவனுங்க தான். அட்டன் பண்ணு. யோ, எங்கயா இருக்கீங்க? ஜெட் வேகத்துல உங்க முன்னாடி வந்து நிப்பேன்னு சொன்ன. இதான் உங்க ஜெட் வேகமா? ஏன் கடுப்பேத்துறீங்க? சார் திட்டாதீங்க சார். நாங்க பக்கத்துல வந்துட்டோம். அது கோவிலுக்கு பக்கத்துல நிறைய கார் நிக்குதா, அதான் எந்த கார்னு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு சார். சார், நீங்க ஒண்ணு பண்றீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கையை மட்டும் தூக்கி டாட்டா கண்ணீங்கன்னா நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம். என்னது? என்ன? சரியான லூஸ் கட்ட மாட்டிக்கிட்டு போல இருக்கு டாடி. என்னாச்சு? அவ கையை தூக்கி காட்ட சொல்றான், சின்ன பையன் மாதிரி. கை? ஆமா. எங்க அவனுங்க? பீட்டர், இது கோவப்படுறதுக்கான டைம் இல்ல. தூக்கி காட்டி தொலை. டாடி, காட்டி தொலைப்பா. டேய், கை தூக்குறோம் பாரு. தெரியுதா?
தெரியுதா? அவங்க எங்கேயோ கை காமிச்சிருக்காங்க, அவங்க தானே? நியூட்டன் என்னது யூட்டர்னா? சார் பின்னாடி திரும்பி பாருங்க சார். பின்னாடி பின்னாடி வா. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம்ல. வாடா வாடா. ஹலோ சார். ஹலோ சார். ஐ எம் கீரி ஃப்ரம் ஓட்டேரி. ஐ அம் திஸ் இஸ் கொக்கு ஃப்ரம் கொருக்குப்பேட்டை. ஆமா சார். இப்போ நீங்க பார்த்த பொண்ணு நாங்க விளம்பரத்துல கொடுத்த அதே பொண்ணு தானே? என் குலதெய்வம் மேல சத்தியமா சொல்றேன் சார், நாங்க பார்த்தது அதே பொண்ணு தான். சபாஸ். அப்புறம் என்ன, பொண்ணை கூட்டிட்டு போய் காட்டு. பொண்ணை பார்க்கலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம். நாங்க சொன்ன மாதிரி 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்திருக்கீங்கல்ல? அதுல ஏன் உனக்கு சந்தேகம்? முழு பணத்தையும் கொண்டு வந்திருக்கேன். அப்ப அதுல இருந்து ஆளுக்கு 40,000 வெட்டுங்க. ஏய், என்னையா 40,000 50,000 சொல்லிட்டு பொண்ணை கட்டிட்டு முழு பணத்தையும் வாங்கிட்டு போயா? காட்டினாதான் கொடுப்பாரு. டேய், சாரை ஏன்டா மூட் அப்செட் பண்ற? 3 தெரு தள்ளி போனா அந்த பொண்ணு தங்கிற வீடு இருக்குது, அங்க பொண்ணை காமிச்சிட்டு துட்டா வாங்கிக்கலாம். சார் நீ என்ன பண்ற, எங்க வண்டி அப்படியே ஃபாலோ பண்ணு சார். சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரோம். வா சார். வாங்க சார், வாங்க சார். டேய் சீக்கிரமே வண்டி எடு. டாடி. டேய், மேரி உனக்கு தான்டா. யா, வாங்க போலாம். காசு பணம் துட்டு மணி மணி. காசு பணம் துட்டு மணி மணி. நல்ல வாயை சப்பா அரிச்சத தார வாயை பிடிக்கிற. லாடா லாடா சார் வாங்க. காசு டேய் பணம் மச்சான், நம்ம உசா உசா. ஹாய். வரங்க வரங்க. பாத்து நிப்பாடுற கிரி. நிப்பாடு சார். நிப்பாடுங்க சார், நிப்பாடுங்க. ஓல்டர் அப்படியே நிறுத்துங்க சார். நிப்பாடுங்க. வாங்க சார். வாங்க சார், வாங்க சார். வலது கால எடுத்து வாங்க சார். சார் நீங்களும் வலது கால எடுத்து வாங்க சார். வாங்க சார். யோ, சும்மா வலது கால எடுத்து போய் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காத. முதல்ல அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சார் அந்த பொண்ணோட வீடு இதுதான் சார். இதுவா? ஆமா சார். டாடி, வாங்க போலாம். சார் ஒரு நிமிஷம். அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு போயிட்டே இருப்போம். யோ, ஏன் பணம் நலையறீங்க? முதல்ல பொண்ணு கை கிடைக்குதா, அப்புறம் பணத்தை கொடுங்க. வாங்க அதுவும் சார் தான், அதுவும் சார் தான். ஆளை பார்த்த சந்தோஷத்துல ஒரு 10,000 20,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஆமாடா, சாருங்க முகத்தை பார்த்தா குடுக்கிற மகாராசனுங்க மாதிரி தான் இருக்கு. வாங்க போலாம் சார், போலாம் சார். வாங்க சார். யோ, இன்னையா வீடு பூட்டி இருக்கு? ஊட்டி இருந்தா என்ன சார், வீடு இதுதானே. வெளில போயிருப்பாங்க, வந்துருவாங்க. வெயிட் பண்ணி பொண்ணை கூட்டு போங்க. எங்களுக்கு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா. யோ, என்ன விளையாடுறீங்களா? உங்களை அலைய விட்டதுக்கு மேரி மட்டும் எங்க கைக்கு கிடைக்காம இருக்கட்டும். உங்க 2 பேரையும் குண்டு கட்டா கட்டி கடலை தூக்கி போடுறேன். ஏன் சார் டென்ஷன் ஆயிருங்க? ஏன் அப்பா மேல சத்தியமா அந்த பொண்ணு இந்த வீட்ல தான் சார் இருக்கு. வேணும்னா நாங்க உங்க கூட வெயிட் பண்றோம் சார். அந்த பொண்ணை பார்த்ததும் நீங்க அமௌண்ட் கொடுத்தா போதும் சார். ஆமா சார், அட்ரஸ் காமிச்சதுக்கு ஆஃப் அமௌண்ட்டாவது கொடுத்துருக்கலாம். வெயில்ல நிக்கிறோமே, பக்கத்துல தான் டீ கடை இருக்கு, அங்க போய் உட்காந்துக்கிட்டு வடை பஜ்ஜி ஏதாவது சாப்பிடலாம். வயிற்ற பசிக்குது சார். வந்து தொலைங்க, வாங்க. வாடா. வாங்க இதான் நம்ம கடை. ப்ளீஸ் கால். இங்க டீ சூப்பரா இருக்கும் சார். காசு மட்டும் நீங்க கொடுத்துருங்க சார். இது ரொம்ப ராசியான டீ கடை சார். இந்த கடையில டீ சாப்பிடும் போது அந்த பொண்ணு கார்ல கிராஸ் ஆகி போனா நாங்க பார்த்தோம் சார். சார் நவுருங்க சார். அவனுங்க மூஞ்சில சுகர் சார். டீ குடிச்சு காசு கொடுக்காம போயிட்டாங்க சார். அந்த டீக்கு சேர்த்து இப்ப பில்ல போடு. இப்ப சுடு தண்ணி ஓரமா வை. அது 4 டீ போடு சீக்கிரம். டீ ரெடி வைங்க. சாப்பிட்றேன். ஏங்க, இந்த பஜ்ஜி போண்டாலாம் இல்லையா? இருக்குண்ணே. ஏமா பஜ்ஜி போண்டா போட்டாச்சா? குடுமா. எல்லாம் எண்ணெய் போட்டது தானே? இப்ப சுட சுட போட்டதுண்ணே. கைய வைக்க முடியாதுல்ல.
சொன்ன மாதிரி மேரி மட்டும் இந்த பக்கம் கார்ல வரல. கன்ஃபார்ம் சார், டெஃபினெட்லி சார், ஷூர்லி சார், அப்சல்யூட்லி சார். பத்து சாப்பிடுறீங்களா சார்? ஏய் சாருங்கெல்லாம் டீசெண்டான ஆளுங்க. பஜ்ஜி எல்லாம் சாப்பிடுவாங்களா? புஷா பர்கரா? யோ என்னையா? கார் போகுது சார். எந்த காரியா? அந்த பொண்ணு போன கார் அதான் சார். அந்த கார்ல போக மாட்டோம் சார். நாங்கள் பார்த்தோம். அந்த காரை ஃபாலோ பண்ணா பொண்ணை பிடிக்கலாம் சார். யோ வாங்கயா. போது போது டாடி வண்டி எடுங்க. வண்டி எடுங்க சார். ஓரமா உட்காரு. சீக்கிரம் சார். அதோ பாருங்க அங்க டர்ன் பண்றாங்க. இல்ல 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 போங்க போங்க. லெஃப்ட் லெஃப்ட் ஃபாஸ்டா போங்க டாடி சீக்கிரம். அதோ பாருங்க வண்டி போயிட்டு இருக்கு. போங்க போங்க போங்க. சார் பத்தி சாப்பிடுங்க சார், விட்டுடலாம். யோ நிலம பெரியம்மா பேசிக்கிட்டு சாப்பாடுறமா பேசாம வர மாட்டீங்க. பேசாம சாப்பிடு. வேகமா போங்க சார். கத்தாதையா சார், அந்த கார்ல இறங்கி போறாங்களே அந்த பொண்ணும் மேரியும் தான் அன்னைக்கு ஒண்ணா போனதை நான் பார்த்தேன் சார். கண்டிப்பா மேரி இந்த வீட்ல தான் சார் இருக்கணும். யோ கரெக்டா தான் சொல்றியா? ஆமா சார், எங்க அப்பா தான் மேல சத்தியமா இந்த வீட்ல தான் சார் இருக்கணும். வச்சாச்சு. எப்படி இருக்கீங்க மேரி? நல்லா இருக்கேன். வாங்க தாமரை. எப்போ வந்தீங்க நீங்க? இப்பதான் அக்கா வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, முன்னெல்லாம் விமலை வாங்க வாங்கன்னு எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரவே மாட்டாரு. இப்பெல்லாம் மேரி இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா உடனே கிளம்பி வந்துடுறாரு. விமலை பார்த்ததுக்கு அப்புறம் தம்பி இல்லாத குறை எனக்கும் தீர்ந்து போச்சு. அட இங்க பாரு அகல்யா பாப்பாவ தலையில ரோஜா பூவெல்லாம் வச்சுட்டு அமக்கலமா இருக்க. யார் உன் தலையில ரோஜா பூ வச்சு விட்டது? எங்க அம்மா தான் எனக்கு தலையில ரோஜா பூ வச்சு விட்டாங்க. இல்லம்மா? அப்படியா? மேரியம்மா வச்சு விட்டாங்களா? ரொம்ப அழகா இருக்கு. டாடி என்ன கதவு சாத்தி இருக்கு? காலிங் பெல் இருக்கா பாரு. காலிங் பெல் இல்லையே. அப்ப கதவு தட்டு. வெரி
இன்னொரு தடவை தட்டுங்க கொஞ்சம் சார். பலமா தட்டு. என்ன மேரி என்னாச்சு மேரி? என்ன சத்தமா பேசாதீங்க. அந்த பீட்டர் ஆல்பர்ட் என்னை தேடி இங்கே வந்துட்டாங்க. உள்ள இருக்காங்களா? என்ன இல்லையா? ரெடி? செருப்புலாம் கிடக்குதே, கண்டிப்பா இருப்பாங்க சார். இன்னொரு தடவை கதவு தட்டு. ஆமாண்ணே, கதவு தருங்க. நீங்க என்னதான் செய்றேன்னு பாத்துருவோம். ஐயோ வேண்டாம் பூவரசு. அவங்க கண்ணில் பட்டா அதுக்கப்புறம் என்னால தப்பிக்கவே முடியாது. அக்கா, நீங்க பயப்படாதீங்க. எது நடந்தாலும் பாத்துக்கலாம். தைரியமா இருங்க. பயப்படாதீங்க. வேண்டாம் விமல். இப்போதைக்கு என்னால இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. நான் அவங்க கண்ணில் படாம தப்பிக்கணும். அதுதான் இப்ப எனக்கு முக்கியம். என்ன டாடி? மேரி இப்ப என்ன பண்றது? ஒரே ஒரு நிமிஷம். இன்னும் கதவு திறக்க மாட்டேன்றாங்க. மறுபடியும் தட்டு. ஏங்க, எதுக்கு இப்படி கதவை தட்டிட்டே இருக்கீங்க? ஒரு ரூபா தட்டிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏங்க, உங்களுக்கு மேனஸ் இல்லையா? அடுத்தவங்க வீட்டு கதவை இப்படியே தட்டிக்கிட்டு இருப்பீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? ரொம்ப நேரமா கதவு தட்டிட்டு இருந்தீங்களா? நாங்க உள் ரூம்ல இருந்தோம், அதான் சரியா கேட்கல. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? அது என் பேரு ஆல்பர்ட். இது என் பையன் பீட்டர். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உள்ள வரலாமா? எங்ககிட்ட நீங்க என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? நீ யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியலையே. அண்ணே, யாரா இருந்தா என்ன? நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்றாங்க. உள்ள வரட்டுமே. தாமரை, இவங்களை எதுக்கு உள்ள கூப்பிட்டு பேசணும்? வேணும்னா இங்கே பேசி அமுச்சு விட்டுறலாமே. அதுல ஒண்ணும் தப்பாகாது விமல். உள்ள வரட்டும். சரி, உள்ள வாங்க. என்ன விஷயம்? எங்ககிட்ட என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? அது இது எங்க வீட்டு பொண்ணு மேரி. இப்ப இவளை காணோம். உங்க வீட்டுல தான் இருக்கிறதா தகவல் வந்துச்சு. அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தோம். அல்போன்ஸ் மேரிடா நீங்க கோவலூருக்காரங்களா? ஆமா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சார், என் குழந்தை அல்போன்ஸ் மாரி அம்மானு கட்டி பிடிச்சி இவங்க கல்யாணம் கூட நின்று போச்சு. அந்த குழந்தையோட அப்பா தான் சார் நான். தாமரை, நான் சொல்லலை, இவங்க அல்போன்ஸ் மாரிக்கு வேண்டியவங்க போல இருக்கு. ஓ, அப்படியா? சரிங்க, என்ன நடந்துச்சு? அல்போன்ஸ் மாரியை காணாமல் சொல்லிட்டு இருக்கீங்க. அது வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. அல்போன்ஸ் மேரி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டா. அதான் அல்போன்ஸ் மேரி இவங்களோட காரில் வந்ததாகவும் இவங்க வீட்டுக்கு போனதாகவும் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். என்ன சொல்றீங்க? அல்போன்ஸ் மேரியும் நானும் கார்ல போனோமா?
இங்க பாருங்க, எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் அல்போன்ஸ் மேரி நீங்களும் கார்ல போனது உண்மை. அவங்க உங்க வீட்டுக்கு வந்ததும் உண்மை. இப்ப அல்போன்ஸ் மேரி இங்கதான் இருக்கா. அவளை நீங்க எங்க கிட்ட ஒப்படைக்கல, அப்புறம் கெட்ட கோவம் வர சொல்லிட்டேன். நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேன். ஏய் நில்லடி. உனக்கு என்ன பண்ற பாரு. ஐயோ எங்கடி ஓடுற? ஏய் டேய் புடிங்க உன் மருமகளே. போட்டியோ விட்டுடி உன் மருமகளே. எனக்கு தெரியும் இவளை பத்தி. ஏய் அகல்யா குட்டி பாம்பு படாதீங்க வா. இப்ப ஒத்த வாங்க போற அகல்யா. ஓ இவளை பிடிக்க வேண்டியதானே. ஏய் நில்லடி. தாமர அவளை புடிமா. என்னது புடிக்கிறதுக்கு என்ன அடப்படுறா? புடிமா புடி. மாட்னியா என்கிட்டயும் ஆட்டத்தை காமிக்கிறியா நீ? எப்படி என் நாத்தனாரும் என் தங்கச்சியும் உன்னை என்கிட்ட புடிச்சு கொடுத்தாங்க பாத்தியா? இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம எப்படி என்னை ஏமாத்துற நானும் பாக்குறேன். யாரு எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கங்க? மேரி என்ன என்ன இது கோலம்? ஏன் இப்படி மாறிட்ட? மேரி, நமக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஊர்ல போய் பேசிக்கலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்புன்றல. மேரியா? யாரு மேரி? இது பாருங்க, என் பேரு கோகிலா. நீங்க ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மேரி, இந்த விளையாட்டுல வேணா. கிளம்பு முதல்ல. யோ, யாரையா நீ? எதுக்கு இங்க வந்திருக்க? இங்க வந்து ஏன் கூட கிளம்புன்ற? ஊர்ல போய் நாம பேசிக்கலாம்ங்கற. எனக்கு ஒரே இதுதாயா. ஏன் வீட்ல வந்து நின்னுக்கிட்டு என்னைய அதட்டி பேசுறியா? அது மட்டும் இல்லாம என்ன போய் மேரி மேரிங்கற? இத பாரு, இவரே என் புருஷன், இவன் என் தம்பி. இது என் குழந்தை, இது என் நாத்தனாரு, இது என் தங்கச்சி. கொஞ்சம் கூட மட்டும் மரியாதையே இல்லாம வா போங்கற. ஏங்க இந்த ஆள் என்ன பார்த்து மேரி மேரிங்கறா, நீங்களும் வாயை பொழுது ஆளை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏடா விமலு, இந்த ஆள் என்ன வா போங்கறா, நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. இல்லக்கா அது கோயிலா இவங்க நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போனப்ப நம்ம அகலியா பாப்பா மேரின்னு ஒருத்தவங்கள போய் அம்மான்னு சொல்லிச்சுன்னு சொன்னேன்ல, அவங்க வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. இவர் பேரு பீட்ரு, இவரு அவங்க அப்பா ஆல்பர்ட். ஐயோ, அவங்கள இவங்க? ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க, நான் யாரோ எவரோ நினைச்சு உங்ககிட்ட கோவமா பேசிட்டேன். பீட்டர் என்ன, நீங்க உட்காருங்க. ஐயா நீங்களும் உட்காருங்க. உமா, ஆல்பர்ட் ஐயாவும் பீட்டர் அண்ணனும் நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க. உள்ள போய் டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வா. ஏன் மச மச நிக்கிற? போ. சரிக்கா. அண்ணே, இவங்கெல்லாம் வந்து கதை கதையா சொன்னாங்க. அந்த மேரி பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே அச்சு அசலா என்ன மாதிரியே இருக்குமாமே.
எனக்கே ஆச்சரியம் தாங்கல. நானும் ஒரு நாள் வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க வேலை சரியா இருக்கு, முடியாமையே போயிடுது. ஆமா, எங்க பொண்ணு அகல்யாவால அந்த மேரி பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்னாங்களே, அது சரியாயிடுச்சுங்களா? மறுபடியும் அந்த மேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? நீங்க நிஜமாவே மேரி இல்லையா? ஆட, இது என்னங்க கொடுமையா இருக்கு? உங்க பிரச்சனை தான் என்ன, அத முதல்ல சொல்லுங்க. மறுபடியும் என்ன பார்த்து மேரி மேரின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அண்ணி, அந்த மேரி ஏதோ கோவத்துல வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களா? அந்த பொண்ணு என் கூட பார்த்ததா யாரோ தகவல் சொல்லிருக்காங்க. அதனாலதான் அவங்க எங்க தேடி வந்திருக்காங்க. அட பாவமே, அந்த பொண்ணு வீட்டை விட்டே ஓடி போயிடுச்சா? ஏன் அப்படி, என்னாச்சு? சரி, அது கிடக்கட்டும். அந்த பொண்ண எங்க தாமரை கூட பார்த்ததுன்னு எந்த பண்ணாட சொல்லுச்சு? நாங்க எங்க மேரிய காணோன்னு பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்திருந்தோம். இவங்க தான் உங்களை பார்த்துட்டு இவங்க கூட வந்ததா தகவல் சொன்னாங்க. ஏண்டா கருமாந்திரம் புடிச்சவங்களா? தெரியுங்களா கோஸ்மாலங்களா? பேப்பர்ல சன்மானம் கொடுக்கறேன்னு யாராவது போட்டா உடனே ஆடு வாய் கொடுத்துட்டு வந்துருவீங்களா? என்ன ஏத்துன்னு விசாரிச்சு ஃபோன் பண்ண மாட்டீங்களா? ஒட்டுங்களா? டேய், உண்மையை சொல்லுங்க, இவங்களா? அது இவங்க மாதிரி இருந்தது. இவங்க மாதிரி இல்லாமயே இருந்தாங்க. ஆமா, மேரிய பார்த்ததா சொன்னீங்களே, எங்க பாத்தீங்க? நேத்து இவங்க கூட கார்ல போய் இவங்க வீட்ல இறங்குனீங்களே, அங்கதான் பார்த்தோம். ஓ, அதுவா? தாமரை, நேத்து நீயும் நானும் உங்க வீட்டுக்கு கார்ல போய் இறங்கணும்ல? ஆமா. அங்கதான் இந்த பசங்க பாத்துருப்பானுங்க போல இருக்கு. பீட்டர் என்ன, அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் அந்த மேரி பொண்ணு மாதிரி இருக்கேன்ல, அதனாலதான் இந்த பசங்களும் குழம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா ஆல்பர்ட் ஐயா, இந்த பசங்களை விடுங்க. இவங்க ஏதோ முட்டா பசங்க ஏதோ உளறி வச்சுட்டாங்க. நீங்களும் இப்படியா ஒருத்தர் தகவல் சொன்னோன்னே என்ன ஏதுன்னு கூட சரியா விசாரிக்காம உடனே ஊர்ல இருந்து புறப்பட்டு வருவீங்க? மெட்ராஸ்ல உங்க மேரி மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கான்னு நீங்க தான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அந்த பொண்ணா அதானு ஒழுங்கா விசாரிச்சிருந்தா இப்படி தேவையில்லாம நீங்க ரெண்டு பேரும் அலைஞ்சிருக்க வேண்டியது இல்லைல்ல. நீங்க மேரி இல்லைன்னு சாதாரணமா சொல்லலாம், எங்களால இன்னும் அதை நம்ப முடியல. ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அச்சசலா இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. அப்படியா சொல்றீங்க? அதான் என் பொண்ணு அவங்கள அம்மானு கூப்பிட்டுருக்கு போல இருக்கு. எங்க வீட்டு ஆளுங்களும் அந்த மேரிய பார்த்து அசந்து போய் வந்து சொன்னாங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப படிச்சவளாமே, தசு புசுன்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுமாமே.
கான்வென்ட்ல படிச்சவளோ? நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஆனா சுட்டு போட்டாலும் இந்த இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு வராது. சரி, நீங்க மேரியை தேடி வந்ததும் வந்துட்டீங்க. எங்க வீட்ல 2 பேரும் காஃபி சாப்பிட்டு போங்க. பீட்டர் அண்ணே, அந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோ 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இப்படியேவா இருப்பா உங்களோட மேரி? என்னங்க, காஃபி போட போனவள இன்னும் ஆளையே காணோம். அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. நீங்க எங்க இங்க மச மச நின்னுட்டு இருக்கீங்க? என்ன எதுன்னு போய் பாருங்க. அது ஒண்ணும் இல்ல. டேய், நீ என்னடா ஒரு மாதிரியா நின்னுட்டு இருக்க? ஐயோ, நான் ஒரு முட்டாளு. வீட்டுக்கு வந்த விருந்தாளிய நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். முதல்ல உட்காருங்க. டேய் வாடா இங்க. பீட்டர் அண்ணே உட்காருங்கண்ணே. அண்ணே உட்காருங்க. ஐயா நீங்களும் உட்காருங்க. உட்காருங்கண்ணே. வா வா, பீட்டர் அண்ணனுக்கும் ஆல்பர்ட் ஐயாக்கும் காஃபி கொடுங்க. எடுத்துக்கோங்க. 2 பேரும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்கயா. அடுத்து நமக்கு தான். இந்த தீவட்டி தடியன்களுக்கு எதுக்கு காஃபி? கொண்டு போய் உள்ள வை. போ. சரிக்கா. சத்திய சோதனை பாக்க வச்சு குடிக்கிறாங்க. அம்மா, நீங்க கோவிலூருக்கு வந்தப்போ இவங்க கூட வரலையே. அவங்க தானே வந்தாங்க. அப்ப இவங்க எங்க போனாங்க? அது அப்ப அவங்க அட, என்னங்க இது இப்படி யோசிக்கிறீங்க? உங்களுக்கு ஞாபகம் இல்ல? அது ஒண்ணு இல்லைங்கய்யா. எங்களுக்கு சொந்த ஊரு தென்காசி பக்கம். ஊர்ல சொந்தக்காரங்க வீட்டுல விசேஷம். அங்கேயும் போக வேண்டியிருந்தது. இங்க குலதெய்வம் கோயிலுக்கு பூஜைக்கு போக வேண்டியிருந்தது. அதான் ஆளுக்கு ஒரு பக்கம் நாங்க பிரிஞ்சு போயிருந்தோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த உமா ஏன் தங்கச்சி தான். நாங்க 2 பேருமே இவர் ஒருத்தருக்கு தான் வாக்கப்பட்டிருக்கோம். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். ஐயா கொடுங்க கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. அண்ணே கொடுங்கண்ணே. ஏன அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டு போங்களே, சமைச்சிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க மேரியை தேடணும், நாங்க வரோம். அண்ணே அண்ணே அண்ணே, பீட்டர் அண்ணே, வரிக்கு வரி மேரி மேரின்னு உருகுறீங்களே. மேரி உங்களுக்கு என்னென்ன வேணும்? அது என் பையனுக்கு தான் மேரியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் ஓடி போயிட்டா. அண்ணே சொல்றேன், நீனு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பாவம், அந்த சின்ன பொண்ணு பயந்துருக்கும் போல, அதனாலதான் ஓடி போயிருக்கோம். ஹலோ ஹலோ, ரொம்ப அதிகமா பேசுறீங்க, வேண்டாம். இல்ல 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 இல்ல, இது உங்க குடும்ப விஷயம். நான் எதுக்கு தேவையில்லாம தலையிடணும்? நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. மேரி கிடைச்சா மறந்துடாம எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் ஒரு வாட்டி வந்து பாத்துட்டு வரேன். சரி சரி.
ஐயோ, என்ன இது? செருப்பு கல்லோட உள்ள வந்திருக்கீங்க. நாங்கெல்லாம் எங்க வீட்டை கோயில் மாதிரி வச்சிருக்கோம். சாரிம்மா, எங்க வீட்ல எல்லாம் ஷூ போட்டு தான் நடப்போம். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி. சரி சரி, பரவாயில்ல. இன்னொரு தடவை வந்தா இந்த மாதிரி செருப்பெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வராதீங்க. வாசல்லே விட்டுடுவாங்க. ஐயா, மறந்துடாதீங்க. மேரி கிடைச்சா எனக்கு சொல்லி அனுப்புங்க. நான் வந்து கண்டிப்பா பார்த்தே ஆகணும். நிச்சயமாமா. பார்த்தா சல்லி காசு தரமாட்டா. வாடா வாடா. Jesus. I'm sorry. I'm extremely sorry. I had no other choice. வேற வழி இல்லாம தான் நான் கோகிலாவா நடிக்க வேண்டியதாயிடுச்சு. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. என்னங்க நீங்க எங்க வீட்டுல போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டேங்க. அக்கா, எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சுக்கா. எங்க அக்காவே வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டேன். ஆமா, எப்படி மேரி ஒரே நிமிஷத்துல எங்க அண்ணி மாதிரி மாற முடிஞ்சது? உங்க நட உட பேச்சு எல்லாமே வேற. எங்க அண்ணியோட பேச்சு எல்லாமே வேற. எப்படி சட்டுன்னு அவங்கள மாதிரி மாற முடிஞ்சது? நீங்க தானே உங்க கோகிலாவோட வீடியோஸ் எல்லாம் காமிச்சீங்க. உங்க கோகிலாவை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. அதுதான் எனக்கு ரெஃபரன்ஸா இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனாலும் நீங்க பண்ணது ரொம்ப ஆச்சரியம் தாங்க. மேரி, நீங்க அப்படியே எங்க கோகிலா அண்ணி மாதிரி இங்கே இருந்துருங்களேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆமாக்கா, நீங்க இப்படி இங்க இருந்துருங்க. அதுக்கப்புறம் யார் தேடி வராங்க நாங்க பாத்துக்கிறோம். ஆமா மேரி, எனக்கும் அதான் சரின்னு படுது. உமா, நீங்க என்ன சொல்றீங்க? கோகிலா மாதிரி நான் இப்படியே இருந்துருவா? இப்படியே இருங்க மேரி, இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. சரி, உங்க எல்லாரோட சம்மதத்தோடையும் நான் கொஞ்ச நாள் கோகிலாவாவே இருந்துடுறேன். ஆனா ஒரு ரெக்வெஸ்ட், நான் இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாரும் என்ன கோகிலான்னு கூப்பிடணும். அதுதான் எனக்கு சேஃப். முட்டா பசங்களா, எத்தனை வாட்டி கேட்டேன் சரியா பாத்தீங்களா சரியா பாத்தீங்களான்னு. அல்போன்ஸ் பேர் ஏதா பார்த்தேன்னு சொல்லி எங்களை வர வச்சு இப்படி அலைய வச்சிட்டீங்களாடா. சார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நாங்க என்ன வேற பொண்ணையா காமிச்சோம்? மேரி மாதிரி இருக்கிற பொண்ணை தானே சார் காமிச்சோம். எங்க தொழில் சுத்தத்தை பாராட்டுங்க சார். சார், அந்த பொண்ணு வேற பொண்ணுன்றனால சன்மானம் இல்லைன்னு சொல்றாதீங்க சார். ரெண்டு பேருக்கும் ஒரே முகம் தானே சார், ஆளு தானே மாறி போச்சு. ஒரு பாதி பணமாவது கொடுங்க சார். ஏய் அடிங்க. ஏய், ஊர்ல இருந்து காரை எடுத்துட்டு வந்தது எங்களுக்கு எவ்வளவு செலவு தெரியுமாடா? ஆக்சுவலா எங்களை அலைய விட்டதுக்கு நீ தானே எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். ஐயோ, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடி போயிடுங்க போங்க. ரொம்ப கேவலப்படுத்துறாரு. மேரி சிக்கிடுவான்னு எவ்வளவு ஆர்வத்தோட வந்தோம். இப்படி ஆயிப்போச்சு பீட்டர். இப்ப என்ன பண்றது? இங்க இருந்து என்ன பண்றது? பேசாம ஊர் கிளம்பி போயிட வேண்டியதா?
எவனாவது பேப்பரை பார்த்துட்டு ஃபோன் பண்ணானா அப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். வாங்க. கொக்கு கீரி, நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிளம்புங்கப்பா. நாங்களும் ஐயா 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 என்ன ஏதாவது பார்த்து செஞ்சுட்டு போங்க ஐயா. சார் ஸ்கூல் வேற திறந்துருச்சு. எவன் பாக்கெட்லயே 10 பைசா இல்ல சார். ஏய், பண்ண வேலைக்கு உங்களுக்கு காசு வேணுமா? ஜாக்கிரதை. ஆளும் முகரையும் பாருங்க. என்ன யாரு? புதுசா இருக்கு. ஹலோ சார் வணக்கம் சார். நான் லாரி டிரைவர் முருகன் பேசுறேன் சார். எந்த முருகன்? சார் அன்னைக்கு கூட மேரியம்மாவை பார்த்தா தகவல் சொல்ல சொன்னீங்களே, அந்த முருகன் தான் சார். ஆமா சொல்லு மேரி எங்கேயாவது பாத்தியா? சார் அன்னைக்கு நீங்க நைட்டு தேடி வந்தப்ப மேரியம்மா என் வண்டியில தான் ஏறி உட்கார்ந்துருக்காங்க போல இருக்கு சார். அது தெரியாம நான் வண்டி ஓட்டிட்டு போயிருக்கேன் சார். அப்படியா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? சார் சென்னையில இருந்து லோடு ஏத்திட்டு வந்து இறக்கிட்டு இப்பதான் சார் வண்டியை கிளீன் பண்ணேன். பார்த்தா மேரியம்மாவுடைய ஐடி கார்டு கிடக்குது சார். அவங்க என் வண்டியில வரும்போது தான் தவறி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார். வேற ஏதாவது மேரி பத்தி உனக்கு தகவல் தெரியுமா? வேற எதுவும் தகவல் தெரியலையே சார். சரி முருகா, ஊருக்கு வந்து உன்னை பாக்குறேன். ஓகே? சரிங்க சார். என்னாச்சு டாடி? அந்த மேரி சென்னையில தான் இருக்கா டாடி. எவ்வளவு ஈஸியா நம்மள ஏமாத்திட்டா பாத்தீங்களா? இதத்தான சார் நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். மேரி சென்னையில தான் சார் இருக்காங்க. போட்டோல இருக்கிற அந்த மேரிய நாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லயே பாத்துட்டோம் சார். இடையில இந்த கோயிலை கிராஸ் பண்ணி எங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க சார். பீட்டர், இப்போதைக்கு நம்ம ஊருக்கு போக வேண்டாம். எவ்வளவு நாள் ஆனாலும் சரி அந்த மேரி இல்லாம நம்ம ஊருக்கு திரும்பி போக கூடாது. என்ன சொல்றேன்? ஆமா டாடி, எனக்கு அதான் சரின்னு படுது. பசங்க இங்க பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டலா பார்த்து ரூம் புக் பண்ணி. சரிங்க சார். எங்களுக்கு கொஞ்சம் அவசரமான வேலை. சரி சரி கிளம்பு. கண்டிப்பா சார். டாடி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பீட்டர், நம்ம மேரி எப்போ சென்னைக்கு வந்தாலும் இந்த ஃபாத்திமா வீட்டுக்கு போகாம வரமாட்டான். சோ டாடி வாங்க பாப்பலாம். பீட்டர், பெல் அடி. ஹாய் அங்கிள், வாங்க. ஹாய் பீட்டர், how are you? ஃபைன் மா. how are you? I'm fine. என்ன சர்ப்ரைஸ் திடீர்னு வந்திருக்கீங்க? சரி சரி, ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க. வாங்க வாங்கண்ணா, வாங்க உட்காருங்க. அம்மா அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. உட்காருங்க. வாங்க ஆல்பர்ட் சார். வணக்கம். என்ன பீட்டர், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா உட்காருங்க. இருக்காங்க. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்காங்கம்மா. சரி இருங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல நீங்க உட்காருங்க. சரி பீட்டர். எதிர்பார்க்கவே இல்ல, திடீர்னு வந்திருக்கீங்க. எப்ப சென்னைக்கு வந்தீங்க? இன்னைக்கு தாமா வந்தோம். அங்கிள், மேரி நல்லா இருக்காளா? என்ன அங்கிள், மேரி நல்லா இருக்காளான்னு கேட்டா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறீங்க. மேரிய பத்தி விசாரிக்கலாம் தாமா நாங்களும் இங்க வந்திருக்கோம். மேரிய பத்தி விசாரிக்கிறதுக்கா? மேரிக்கு என்ன அங்கிள்? பாத்திமா, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உண்மையிலேயே மேரி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதா? அங்கிள், நீங்க என்ன கேக்குறீங்க? மேரிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட வந்து மேரிக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்க? என்னாச்சு ஆல்பர்ட் சார்? மேரிக்கு என்னாச்சு? மேரி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாமா. அவ சென்னைக்கு வந்திருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. சென்னைக்கு வந்திருந்தா உங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு நினைச்சு நாங்க இங்க தேடி வந்தோம். நீ உண்மையை தானமா சொல்ற? மேரி இங்க வரலல்ல?
அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதம்மா? ஐயோ பீட்டர் அண்ணா, குரான் மேல ப்ராமிஸே எனக்கு தெரியவே தெரியாது. நாங்களே உண்மையை மறைப்போமா பீட்டர்? இல்லம்மா, இதை நாங்க எங்களுக்காக கூட கேட்கல. பாவம் மேரியோட அம்மாவும் பாட்டியும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. மேரி இல்லைங்கிற துக்கத்துல சாப்பிடாம பட்னி கிடக்குறாங்க. அதனாலதாம்மா நாங்க இவ்வளவு தூரம் தேடி வந்தோம். அங்கிள், அல்லாஹ் மேல ப்ராமிஸே எனக்கு தெரியாது. ஓகே ஃபாத்திமா, உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒருவேளை மேரி இங்க வந்தாலோ இல்ல போன் பண்ணாலோ தயவு செஞ்சு எங்களுக்கு தகவல் கொடுமா. இது எங்களுக்காக இல்ல, மேரியோட அம்மாக்காகவும் பாட்டிக்காகவும் தான். கண்டிப்பாண்ணா. ஓகேம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. இல்லம்மா, இன்னும் நிறைய இடம் தேட வேண்டியிருக்கு. இன்னொரு நாள் நிதானமா வந்து சாப்பிடுறோம். வரமா வரமா. வாங்க. வரமா. சரிண்ணா. அம்மா, இந்தாங்கம்மா, கொஞ்சம் பாலையாவது சாப்பிடுங்கம்மா. வேண்டா ரீட்டா, என் பேத்திய பார்க்காம என்னால எதுவுமே சாப்பிட முடியாதுமா. அம்மா, நீங்க நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, உங்க உடம்பு தாங்காதுமா. இந்த பாலை மட்டுமாவது சாப்பிடுங்க. இருக்கட்டும் ரீட்டா, நீ சிரமப்படாத. மேரி இல்லாத வீட்ல நான் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தா அது பாவம். அவளை பத்தி ஏதாவது தகவல் தெரியட்டும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்படியா நம்ம மேரி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இருக்கும்? இப்படி பொறுப்பே இல்லாம கிளம்பி போனா பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும்னு ஒரு பொண்ணு யோசிக்க வேண்டாம்? இத விதின்னு தான் சொல்லணும், வேற என்னன்னு சொல்ல முடியும்? பெத்தவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? இதுக்கு எல்லாம ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போவா? மேரி என்ன சின்ன பொண்ணாமா? படிச்ச பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணலாமா? படிச்ச பொண்ணு பெரிய பொண்ணுன்னு தான் சுதந்திரமா வளர்த்தோம். அந்த சுதந்திரத்தை அவ வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாமா. நம்ம மேரிய பத்தி ஒரு தகவலும் தெரியலையேம்மா. ரீட்டா, நீ தான் ஒரு போன் போட்டு பாரு. போன் இங்கதாம்மா இருக்கு. சரிங்கம்மா. ஏன் டாடி, மேரிக்கு சென்னையில தெரிஞ்ச ஒரே வீடு பாத்திமா வீடு மட்டும்தான். அவ அங்கேயும் போலனா வேற எங்க போயிருப்பா? பீட்டர், சென்னைக்கு வந்தவ ஃபாத்திமா வீட்டுக்கும் போகல. கீரி கொக்கு சொன்ன மாதிரி அங்கேயும் போய் பார்த்தாச்சு, மேரி இல்ல. அதே சமயம் மேரி இந்த சென்னைக்குள்ளதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கா. அவளை கண்டுபிடிக்காம மட்டும் நம்ம திரும்பி ஊருக்கு போக கூடாது. எங்க அம்மா தான். ஹலோ, சொல்லுங்கம்மா. ஆல்பர்ட், மேரிய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாப்பா? ஐயோ, அதான் தகவல் கொஞ்சம் தப்பாயிடுச்சுமா. நம்ம மேரி மாதிரியே ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, கோகிலா. அந்த பொண்ணு தான் இவங்க மேரின்னு காமிச்சாங்க. ஆனா மேரி சென்னையில தான் இருக்காங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான தகவல்லாம் கிடைச்சிருக்குமா. எப்படிப்பா சொல்ற? அது மேரி இங்க வரும்போது ஒரு மினி லாரியில வந்திருக்கா. அங்க அவ ஐடி கார்டை தவற விட்டுருக்கா. இப்பதான் அந்த டிரைவர் போன் பண்ணி சொன்னான். ஆல்பர்ட், சென்னையில என்ன அவ ஃப்ரெண்டு பாத்திமான்னு ஒருத்தி இருக்கா. அவ தான் அவ பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ வீட்டுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஒரு தடவை அங்க போய் பார்த்துட்டு வந்துறேன். அம்மா, அது அங்க கூட போய் பார்த்தோம். பாத்திமா வீட்லயும் மேரி இல்லம்மா. சரிப்பா, இப்ப என்ன பண்றது? அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. இங்க நாங்க ஹோட்டல்ல ரூம் போட்டுட்டோம். இங்கேயே தங்கியிருந்து மேரி இந்த ஊர்ல எங்க போயிருந்தாலும் சரி, இந்த சென்னை முழுக்க அலசி ஆராய்ஞ்சி அவளை தேடி கண்டுபிடிச்சி அங்க கூட்டிட்டு வராம நாங்க வரப்போறதில்ல. அது அவ நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாதுமா. நாங்க எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறோம். நீங்க மட்டும் கவலைப்படாம இருங்கம்மா. சரிப்பா.
பீட்டர், வாழ்க்கையில நம்ம யார் கையும் எதிர்பார்க்காம இருக்கணும்னா மேரி நம்ம கைக்குள்ள இருக்கணும். எவ்வளோ நாளானாலும் சரி, அவ இல்லாம நம்ம ஊருக்கு போக கூடாதுடா. போகக்கூடாது. தேடணும், தேடணும், ராத்திரி பகல் பார்க்காம தேடணும். விடக்கூடாது. எங்க போயிட போறா? வரேன். ஏங்க குடிச்சிருக்கீங்களா? ஏய், முதல்ல வழி விடுறே. புருஷனை பார்த்தா முதல்ல உள்ள வாங்கன்னு கூப்பிட கத்துக்க. அப்புறமா நிப்பாட்டி கேள்வி கேளு. இதை பார், ஒரு கேள்வி விடாம எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன். அதை விட்டுட்டு வாசல்ல நிப்பாட்டி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்றது? இது இது நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. ஏங்க, ஒரு மாசம் இடையில குடிக்காம இருந்தீங்க, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், ஒரு மாசம் குடிக்காம இருந்தவன் மறுபடியும் குடிச்சிருக்கானா? ஏன் குடிச்சிருக்கான்னு கேட்க கூடாது. குடிச்சதுக்கான காரணம் என்னன்னு கேளு. அதுதாண்டி முறை. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது சாக்கு சொல்லணும், அத வெத்தலை பாக்க வச்சு நான் கேட்டுட்டு இருக்கணுமா? ஏங்க இப்படி உயிரை வாங்குறீங்க? ஏய் மல்லிகா, நான் குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத. 6 மாசத்துல இன்னைக்கு தாண்டி நான் நிம்மதியாவே இருக்கேன். என் மனசுல அறுத்துட்டு இருந்த ஒண்ணு, என் மனசுல சுமையா இருந்த ஒரு பாரம் இன்னைக்கு தாண்டி சரியாச்சு. அந்த நிம்மதியில நான் சந்தோஷத்துல தாண்டி இப்படி குடிச்சிட்டு வந்தேன். என் அக்கா போனதுக்கு அப்புறம் இதே கட்டில நீ குழந்தைய நிம்மதியா தூங்கிட்டு இருப்பீங்க. எத்தனை நாளா நான் தூங்காம தவிச்சேன் தெரியுமா? நடு ராத்திரியில தேம்பி தேம்பி அழுதுருக்கேன் தெரியுமா? இனிமே உயிரோட இருக்க கூடாது முடிவு பண்ணி கீழே விழுந்து செத்து போயிடலான்னு மொட்டை மாடிக்கெல்லாம் போயிருக்கேன்டி. நம்ம குழந்தைய நினைச்சுதாண்டி நான் திரும்பி வந்தேன். அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? இன்னைக்கு அந்த ரணம் வலி எல்லாமே சரியாயிடுச்சு. அதனாலதான் நான் குடிச்சேன். ஏங்க, இன்னைக்கு அப்படி என்னங்க நடந்துச்சு? இன்னைக்கு என் அக்கா கோகிலாவை பார்த்த மல்லிகா. நல்ல புடவையை கட்டிக்கிட்டு அந்த புடவை அள்ளி முடிஞ்சுக்கிட்டு செல்லமா கொஞ்சமா அதோட கொஞ்சம் அதட்டமா பேசுவாங்களே எங்க அக்கா கோகிலா. அந்த கோகிலா அக்காவை நான் பார்த்த மல்லிகா. கோகிலா அக்காவா? இன்னைக்கு நீங்க எங்க அண்ணன் வீட்டுக்குள்ள போயிருந்தீங்க. ஏய், உங்க அண்ணன் வீட்டுல இருக்கிறது யாரு நினைச்சுக்கிட்டு இருக்க? அல்போன்ஸ் மேரி நான் நினைச்சுக்கிட்டு இருக்க. போடி முட்டாள், அது கோகிலாடி, எங்க அக்கா கோகிலா. என்ன பார்த்து விமல் தம்பி விமல் தம்பின்னு வார்த்தைக்கு வார்த்தை கூப்பிட்டா தெரியுமா? அப்படி எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு தெரியுமா? அந்த வார்த்தையை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு. அப்படியே ஊருக்கு போயிட்ட மல்லிகா. சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. அண்ணன் வீட்டுல இருக்கிறது அல்போன்ஸ் மேரி. அவங்க ஏதோ சும்மா உங்களை தம்பின்னு கூப்பிடுறதுனால அவங்க கோகிலா நீ ஆயிடுவாங்களா? போடி போடி முட்டாளுங்களா. உங்க வீட்டுல நீ ஒரு முட்டாள், உங்க அக்கா தாமரை ஒரு முட்டாள், உங்க அண்ணன் ஒரு முட்டாள். நீங்க எப்படி எங்க அக்கா வந்ததை நம்ப போறீங்க? எங்க அக்கா உயிரோட இருந்ததே நீங்க விரும்பல, உயிரோட திரும்பி வந்ததே விரும்ப போறீங்க. அன்னைக்கு எல்லாருமே தானே என் அக்கா அஸ்தியை கரைக்க போனோம். என்னாச்சு? அந்த அஸ்தியில எங்க அக்கா கோகிலாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு போல்டு இருந்துச்சா இல்லையா? அதுக்கு என்னடி அர்த்தம்? நம்ம கரைச்சது என் அக்காவே இல்ல. அன்னைக்கு கோயில சித்தர் உங்க அண்ணனை பார்த்து என்ன சொன்னாரு? போகாத ஊருக்கு வழி கேட்கறான், பார்க்காத பொண்ணுக்கு தாலி கட்டுறான், சாகாத பொண்ணுக்கு காரியம் பண்ண அலையோ அலன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கெல்லாம் என்னடி அர்த்தம்?
வந்திருக்கிறது அல்போன்ஸ் மேரி கிடையாது, என் அக்கான்னு அர்த்தம். என் அக்கா இத்தனை நாள் எங்க இருந்து திரும்பி வந்திருக்கா. ஏங்க 2 பேரோட அப்பியரன்ஸும் ஒன்னா இருக்கிறது ஊர் உலகத்துல இல்லாததா? உடனே அவங்க நம்ம கோகிலாணி ஆயிடுவாங்களா? வெறும் அப்பியரன்ஸ் மட்டும் வச்சு நான் பேசல மல்லிகா. ஒரே மாதிரி 2 பேர் இருக்கலாம், ஒரே மாதிரி 7 பேர் இருக்கலாம், ஏன் 100 பேர் கூட இருக்கலாம். நான் அதை வச்செல்லாம் சொல்லல. என் அக்காவோட கண்ணு இருக்கே, அந்த பார்வை இருக்கே, அது யாருக்கும் இருக்காது மல்லிகா. எங்க அக்கா விமல் விமல் என்ன கூப்பிடும் போது அந்த கண்ணுல ஒரு அன்பு இருக்கும் பாரு, அது அக்காவை தவிர வேற யாருக்கும் இருக்காதடி. இன்னைக்கு அந்த கண்ணை பார்த்தேன், சத்தியமா சொல்றேன் மல்லிகா, அது அல்போன்ஸ் மேரி கிடையாது, எங்க அக்கா கோகிலாவே தான். இது யார் நம்புறாங்களோ இல்லையோ, நான் நம்புறேன் மல்லிகா. சரி, நீங்க போய் Dress மாத்திட்டு சாப்பிட வாங்க. சாப்பாடுலாம் வேணாம் மல்லிகா, எனக்கு இந்த சந்தோஷமே போதும். ஜென்மத்துக்கு நான் நிம்மதியா இருப்பேன் மல்லிகா. ஏ மல்லிகா, இனிமே அக்கா போட்டோக்கு மாலைலாம் போடக்கூடாது. உயிரோட இருக்கிறவங்களுக்கு யாராவது மாலை போடுவாங்களா? முட்டாள். அக்கா, இந்த ஜென்மத்துல இனி உன்னை நான் பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ திரும்ப வரலன்னா உன்னை சாகடிச்சிட்டமேனு குற்ற உணர்ச்சியிலேயே புழுங்கி புழுங்கி நான் செத்துருப்பக்கா. திரும்பி வந்து என் வயிற்றுல பாலை வாத்துட்டக்கா. நீ என் தெய்வம்க்கா, நீ என் தெய்வம். இந்த தடவை மெட்ராஸ் கிளம்பும் போது ஒரு முடிவோட தான் கிளம்பி இருக்கேன். இதே ஊர்ல கோட்டை கட்டி வாழ்வேனே தவிர உயிரே போனாலும் திரும்பி வர மாட்டேன். என்னங்க, எனக்கு என்னமோ இது சரியா படலங்க. நம்ம சொந்த ஊர்ல கைய ஊனி கருணடிச்சாதாங்க சரியா இருக்கும். என்னதான் இருந்தாலும் இது என் தம்பி வீடு. அவங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கு கௌரவ குறைச்சல் ஆயிடும்ல. ஐயோ, நானும் என்னடி செய்ய? ஊர்ல எல்லா வேலையும் பார்த்துட்டேன். உப்பு விற்க போனா மழை பெய்யுது, பஞ்சு விற்க போனா காத்தடிக்குது, போனா போதுன்னு கஞ்சா விற்க போயிட்டு போலீஸ் வந்து பிடிக்குது. இனி என்ன செய்ய சொல்ற? நமக்கு 3 குழந்தைகள் ஆயிடுச்சு. இன்னும் மான ரோசம் பார்த்தோம்னு வையேன், பிள்ளைகளை நல்லபடியா வளர்க்க முடியாம போயிருண்டி. இந்த பக்கம் யாரு பாரு, உன் தம்பி. உன்னே ஒன்னும் சொல்ல மாட்டான். இங்க பாரு, என்னவே ஒரு வார்த்தை சொன்னாதான் என்ன, மச்சான் தானே. இன்னைக்கு பாரு நல்ல ஓஹோன்னு இருக்காண்டி. அவனை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சோம்னு வெய்ய, நம்ம ஜோரா மேல வந்துடலாண்டி. எனக்கு என்னமோ கொஞ்சம் பதக்கு தாங்க இருக்கு. ஐயோ, நீ ஒன்னும் கவலைப்படாதீ. அங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும் நல்லா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீ அதை பத்தி கவலையே படாத. சார், உங்க பேர் என்ன சார்? ஏன் செம்ம ஆள் சார். வாழ்க்கையை சூப்பரா பிளான் பண்ணிருக்கீங்க சார். யோ, பேசஞ்சர் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேப்பியா? நீ ரோட்டை பார்த்து ஓட்டியா? பாட்டி, தாத்தா எதுக்கு பெரிய மீசை வச்சிருக்காரு? அதுவா, உங்க தாத்தா சரியான பயந்தாங்கொள்ளி. யாராவது சின்னதா மிரட்டினாலே போதும் அப்படியே பயந்துருவாரு. தன்னோட பயம் வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக பெருசா மீசையை வச்சுக்கிட்டு தைரியசாலி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஓ, மீசையில இவ்ளோ பெரிய ரகசியம்லாம் இருக்கா? பாட்டி, நானும் அந்த மாதிரி பெரிய மீசை வச்சுக்குவா. நீ சின்ன புள்ளல ராசா, நீயும் பெரிய மனசு ஆனதும் தாத்தா மாதிரி பெருசா மீச வச்சுக்கன்னு. நானா மீசையே வச்சுக்க மாட்டேன். ஏன்? ஃபைட்டர் மாதிரிலாம் மீசையே வச்சுக்க மாட்டாங்க. ஓ, அப்படியா? ஆமா, இன்னைக்கு உங்க அப்பா அம்மா வரேன்னு சொன்னாங்களே, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம்.
பாட்டி அந்த விஷயத்தை ஏன் பாட்டி ஆரம்பிக்கிறீங்க? எங்க மம்மியும் டேடியும் வரப்போறாங்கன்றது வருத்தமா இருக்கு. ஏன் வருத்தமா இருக்கு? அவங்க வந்து எங்களை கையோட ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் நாங்க இங்க வரணும். ச்சே, நம்ம சேர்ந்து இருக்கும் போது எப்படி எல்லாம் விளையாடணும், எவ்வளவு அட்வென்ச்சர்ஸ் பண்ணோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கெல்லாம் இனிமே வாய்ப்பே இல்லை. படீஸ், நீங்களாம் என் கூட இருக்க முடியாதா? இறங்கு கலைவாணி. சரிங்க. ஐயோ, அம்மா அப்பா வந்துட்டாங்க. வந்ததும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்துடலாமா? ஓ எஸ், தாராளமா கொடுத்துடலாம். எவ்வளோயா? 100 ரூபா சார். என்னையா ஏறும்போது 70 ரூபான்னா இப்ப இறங்கும் போது 100 ரூபா கேக்குற? சார், நீங்க தான் உங்க மச்சான் வீட்டுல ஜாலியா இருக்க போறீங்களா? ஒரு 30 ரூபா சேர்த்து கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க. ஏன் மச்சாங்க சார், நான் என்ஜாய் பண்ணுவேன். உனக்கு என்னையா வந்துச்சு? நாங்க 2 பேரும் ஆட்டோக்குள்ள பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இப்ப எனக்கே ஆட்டோ காட்டுறியா? ஏய், நான் யார் தெரியுமா? ரவுடிக்கு ரவுடி, பொறுக்கிக்கு பொறுக்கி. தென்காசி பக்கம் வந்து கேட்டு பாரு, ஐயாவை யாருன்னு சொல்லுவாங்க. என்னங்க? வாங்க மாமா. என்ன ஆட்டோ டிரைவர் கூட பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, 500 ரூபாயா இருக்கு, ஒரு 100 ரூபா இருந்தா கொடுங்களேன். இவ்வளவுதானா? இதுக்கு ஏன் போய் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இந்தா கொடுத்து அனுப்புங்க. யோ வாக்கா, கிளம்பு. எப்படிதான் இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்ல சார். பழைய கில்லாடி தான் சார் நீங்க. சண்டையை விளக்கு வந்தவர்கிட்டே அசால்ட்டா பணத்தை வாங்கிட்டீங்களே சார். நீங்க நிச்சயமா சென்னையில கோட்டை கட்டாம விட மாட்டீங்க சார். நான் கோட்டையை கட்டுவேன், நீ நடைய கட்டு. கிளம்பு கிளம்பு. மச்சான், பசங்களா என்னடா டாடி எப்ப வருவேன்னு வாசல்ல ஆவலா காத்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா டாடி. டாடி, உங்களை ரெட் கார்பெட்ல வெல்கம் கொடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட பசங்களா பசங்களா, அப்பா மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம்டா. இப்படி பாசக்கார குழந்தைங்களுக்கு நான் அப்பாவா இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டாடி, என்னம்மா? வலது காலை எடுத்து வச்சு வாங்க டாடி. அடடா, என் தங்கமே தங்கமே, தங்க குட்டிகளே. என் பசங்களை நான் எப்படி வளர்த்திருக்கேன் பாருப்பா. டாடி, எவ்வளவு நேரம் பூரிச்சு போய் நிப்பீங்க? வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க டாடி. சரிடா செல்லா. என் பசங்க அராத்தங்கிறத ஒரு செகண்ட் மறந்துட்டேன். அதனால வந்த வேணாதான். சரி சரி, நான் எதுக்கோ விழுந்தேன். நீங்க அப்படியே நீ ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நீங்க எழுந்திருங்க, முதல்ல எழுந்திருங்க. எழுந்திருங்க. ஆமா. ஐயோ. ஏய், ரெட்ட வாளுங்களா? இப்படி அப்பா கிட்ட குறும்பு பண்ணுவீங்க? அத்தை, அவங்கள விடுங்க அத்தை. இப்படிதான் நாங்க வீட்ல விழுந்து விழுந்து விளையாடுவோம். ஏடா பசங்களா? ஆமாப்பா. அடுத்து உங்களை செத்து செத்து விளையாட வைக்க போறோம். அதுக்கு என் பாடி தாங்குமாடா? ஏய் வானரங்களா, வந்தது உங்க வேலைய ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்கள ஏய் விடுடி. ஆவுனா குழந்தைங்களை அடிக்க கைய உங்ககிட்ட பாத்தியா தம்பர, உன் மருமக பசங்க எப்படி விளையாட்டு காட்டுறாங்க. இவனுங்களை எப்படி ஒரு சின்ன ஊருக்குள்ள அடக்கி வைக்க முடியும்? அதான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு? ஒரு நிமிஷம் மாப்ள. அம்மா, இந்தாங்க மாப்ள, பசங்களோட டிசி. டிசியா? இது எதுக்கு? ஊர்ல நல்ல ஸ்கூல்லே இல்ல மாப்ள, அதனால இங்க நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டு நாங்களும் இங்கேயே தங்கி இருந்து பசங்களை பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இவ்வளவு பெரிய ஊர்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்காம போகுது மாப்ள. இனிமேல் சென்னை நம்ம ஊரு தான். பாரி, என்னடா யோசிக்கிற? இங்க தங்கினா இங்கே இல்ல, சென்னையில ஒரு வீடு பார்த்து அங்க தங்கிதான் படிக்க வைக்கணும்.
ஆமா பாரி, நாங்க ஒரு வீடு பாக்குற வரைக்கும் இங்கேயே தங்கி இருந்துட்டு அப்புறமா நாங்க எங்க வீட்டுக்கு போயிடுறோம். நல்ல விஷயம் தானே. பசங்களுக்கு நல்ல படிப்பு கிடைச்ச மாதிரியும் இருக்கும், நம்ம குழந்தைங்களும் ஒண்ணா இருந்த மாதிரியும் இருக்கும். ஆமா தாமரை, நானும் அந்த முடிவு தான் எடுத்திருக்கேன். ஆமா தாமரை, வெண்ணிலா சொன்னா நம்ம வீட்டுக்கு ஏதோ கோகிலா மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்காளாமே. அவ பேரு கூட ஏதோ அல்போன்ஸ் மேரியா? ஆமா நீ அப்படியே இங்க கோகிலாணி மாதிரி தான் இருக்காங்க. அவ கோகிலா மாதிரி இருக்கிறதெல்லாம் சரி, அதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்தவள நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறது அது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்கும். ஆமா பாரி, இது சாதாரண பிரச்சனை இல்ல, பெரிய போலீஸ் கேஸ் ஆயிரும். கிட்னாப் கேஸ்ல இருந்து பல கேஸ் நம்ம மேல போட்டு பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க. நமக்கு எதுக்கு அந்த சனியன்னு பேசாம அடிச்சு வெளியே துரத்துங்க. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போங்க. கலைவாணி, குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பாரி கூட போய் நல்ல ஸ்கூல்ல ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துருவான். இந்த பேக்கை தூக்கிட்டு வாடி, முடியலடி என்னால. வாங்க. இங்க பாருமா, ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் நிறைய விஷயத்துல பிரச்சனையா இருக்குமா. இன்னொரு பிரச்சனை புதுசா உருவாகணும்னு நினைக்கிறியா? டேய், அவர் தான் இங்க வேற ஒரு வீடு பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்றாரு இல்லடா. இல்லம்மா, எனக்கு இன்னும் இதே சாக்கா வச்சு இவர் இங்கேயே டேரா போடுற திட்டத்தில் தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். என்னங்க, வந்தவங்கள வந்ததும் வராதுமா நம்ம சந்தேகப்படலாமா? அவங்க தான் கொஞ்ச நாள்ல வேற வீடு பார்த்துட்டு போறேன்னு சொல்றாங்கல்ல. இல்ல தாமரை, எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். அவர் இங்கே தான் தங்க போறாரு. அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க. அஸ்வின், வசந்த், கண்மணி 3 பேரும் இங்கதான் இருக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆதவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான் பாத்தீங்களா? குழந்தைங்க உறவோட சேர்ந்து இருக்கிறது தாங்க நல்லது. அவங்க இங்கே இருக்கட்டும், இங்கே தங்கி படிக்கட்டும். கொடுங்க கொடுங்க. அம்மா, எனக்கு இன்னும் சரியா படல. டேய், மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா. நீ இதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத, பாத்துக்கலாம். ம், சரி, அவங்க பசியோட இருப்பாங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ம். மேரி, உங்களுக்கு தண்ணி வேணுமா? நோ தேங்க்ஸ். எனக்கு வேணும்னா நானே போய் எடுத்துக்கிறேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம சிரமப்படுறீங்க? நீங்க போய் படுங்க. குட் நைட். நீங்க தூங்கலையா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், நீங்க போய் தூங்குங்க. சரி, இந்த பாட்டிலை நீங்க வச்சுக்கோங்க, நான் வேற எடுத்துக்கிறேன். அப்ப அங்க வந்த முயல் சொல்லுச்சான், வர்ற வழியில உன்ன மாதிரியே ஒரு சிங்கத்தை பார்த்தேன்னு சொல்லுச்சான். இன்னொரு சிங்கமா? அது எப்படிப்பா? ஒரு காட்டுல ஒரு சிங்கம் தானேப்பா இருக்கும். இங்க பாரு கல்யா, நீ முதல்ல அப்பாவை முழு கதையும் சொல்ல விடு. இடையில இடையில கேள்வி கேட்டுட்டு இருந்தா அப்பானால எப்படி கதை சொல்ல முடியும்? சரிப்பா, சொல்லுங்க. ஏங்க, அப்புறம் குழந்தை நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? இன்னும் தூங்காம கதை பேசிட்டே இருக்கீங்க. நாங்க உடனே தூங்க போறோமே. அகல்யா, காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல, சீக்கிரம் தூங்குங்க. அகல்யா, என்ன தூங்கலையா நீயே? அப்பா, இந்த பக்கம் அம்மா, அந்த பக்கம் நீங்க, நடுவுல நான். அப்படி தூங்கலாமா? தூங்கலாமே, தாராளமா தூங்கலாம். அம்மா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வந்து அகல்யா பக்கத்துல படுத்துக்கோ. வந்துட்டேன். என்னங்க? அகல்யா பக்கத்துல நீ தூங்கணுமா? அம்மா வந்துருச்சு, சரி தூங்கு. அப்பா, நான் இவங்கள சொல்லலப்பா, நம்ம அம்மா
டேய் உன் அம்மா தானே வந்து உட்கார்ந்துருக்கா. அகல்யா எங்க போற? அப்பா இவங்க என் அம்மா இல்லப்பா, வெளிய இருக்காங்கல அவங்க தான் என் அம்மா. நீ முதல்ல வெளிய போ, உன்னை வெளிய போன்னு சொல்றல. எங்க அம்மா வந்து படுத்துப்பாங்க, நீ போ. என்ன போக மாட்டியா? ஏய் அகல்யா, வா. நீ ஏய் அகல்யா, இழுக்காத, இங்க வா. வா, நீ முதல்ல வெளிய வா. அகல்யா, அகல்யா, ஏய் அகல்யா, என்னங்க? அம்மா நீங்க வாங்கம்மா, நம்ம உள்ள போய் தூங்குவோம். அப்பா அந்த பக்கம், நீங்க இந்த பக்கம், நான் நடுவுல. வாங்கம்மா போய் தூங்கலாம். வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. வாமா, நம்ம 3 பேரும் ஒண்ணா படுத்துக்கலாமா? நீ வாமா. அம்மா வாமா. அம்மா எந்திரிச்சு வாமா. அம்மா வாமா. அம்மா வாங்கம்மா. 3 பேரும் படுத்துக்கலாம் வா. ஏ அகல்யா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. வா என் கூட. நீங்க போங்க, நான் எங்க அம்மா கூட அப்பா கூட தான் படுத்து தூங்குவேன். அம்மா நீங்க வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. அம்மா போய் தூங்கலாமா? வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா, தூக்கம் ஏய் வருது. அகல்யா, வாங்கம்மா. இங்க பாரு. ஆண்டி படிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள தொந்தரவு பண்ணாத. பேசாம உள்ள வந்து தூங்குவா. அப்பா இவங்க என் ஆண்டி இல்லப்பா, இவங்க தான் என் அம்மா. அம்மா உள்ள வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா, ப்ளீஸ்மா. ப்ளீஸ்மா வாங்கம்மா. அகல்யா, அவங்க தான் உன் அம்மா. அப்படியே இருக்கட்டும். ஆனா இப்ப அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ வா என் கூட. அம்மா அம்மா ஒரு நிமிஷம் அவளை விடுங்க. அம்மா வாங்கம்மா, நம்ம உள்ள போய் தூங்கலாம். சரி அகல்யா குட்டி, நீ நான் அப்பா 3 பேரும் ஒன்னா தூங்கலாம். அதுக்கு முன்னாடி அம்மா உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? கதையா? சரி. சரி வா, அம்மா மடியில படுத்துக்கோ. அம்மா கதை சொல்லுமா? சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். இவ்வளவு பெரிய காடா? அங்க ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சாம். இவ்வளவு பெரிய சிங்கமா? அந்த சிங்கம் ஒரு நாள் நல்லா தூங்கிடுச்சாம். இப்படியா? அகல்யா குட்டி, இடையில நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது. அம்மா உங்களுக்கு கதை சொல்லுவேன், நீங்க கண்ணை மூடிக்கிட்டே கதையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா? சரிம்மா, சொல்லுங்கம்மா. நீங்க கண்ணை மூடுங்க. அப்ப அங்க ஒரு எலி வந்துச்சாம்.
உமா குழந்தை தூங்கிட்டா நீங்க உள்ள தூக்கிட்டு போய் படுக்க வைங்க. சரி. உமா, ஐம் சாரி. என்னால உங்களுக்கு நிறைய கஷ்டம். சச்சா, எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீங்களும் எங்க அகல்யாக்காக தான் எங்க வீட்டுல தங்கியிருக்கீங்க. ஆனா அதை புரிஞ்சுக்காம குழந்தை உங்களை ரொம்ப சங்கடப்படுத்துறாளேன்னு தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் உங்க குழந்தைக்காக மட்டும் இங்க இல்ல, என் பாதுகாப்புக்காகவும் தான் இங்க இருக்கேன். என்னாலதான் உங்களுக்கு ரொம்ப சங்கடம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. குழந்தை இந்த மாதிரி அடம் பிடிக்கிறத தயவு செஞ்சு நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்கூடாது. ஐயோ, குழந்தை என்னால புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக நீங்க 2 பேரும் worry பண்ணிக்காதீங்க. குழந்தைய தூக்கிட்டு போய் உள்ள படுக்க வைங்க. மேரி, நீங்களும் போய் தூங்குங்க. நீயும் தூங்க. கோகிலா மேரி, மேரியா கோகிலாவா? கன்ஃபியூஷன். என்னம்மா? அவரு உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமா. ஏன் ஏதாவது சேட்டை கிட்ட பண்ணானா? கீழே விழுந்து தொலைய போறாரு. கீழே இறங்க சொல்லுங்க. 2-3 தடவை சொன்ன காதுலே வாங்கல. சரி, நீ கிளம்புமா, நான் பாத்துக்கிறேன். போயிட்டியா? இவன் என்ன காத்துலயே கால்குலேட்டர் போட்டுட்டு இருக்கான்? என்னாச்சு உனக்கு? ஒரே குழப்பமா இருக்கு. டேய் கொக்கு, கொக்கு. டேய் படுபாவி, தள்ளி சாகடிக்க பாத்தியாடா? டேய், நீ கீழே விழுந்துற போறன்னு புடிச்சேன்டா. ஏண்டா நல்ல ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டியாடா? டேய், நீ இப்படி எல்லாம் யோசிச்சு உன்னை நான் பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு ஏன் இவ்வளவு யோசிச்சுக்கிற? இல்ல கிரி, டபுள் ஆக்ஷன்ங்கிறது எம்ஜிஆர் சிவாஜி படத்துல இருந்து தளபதி வரைக்கும் சினிமால தானே பார்த்திருக்கோம். என்னைக்காவது நம்ம தெருவுல, நம்ம ஊர்ல, நம்ம வாழ்க்கையில இப்படி எல்லாம் பார்த்திருப்போமான்னு யோசிச்சுட்டு இருந்தாடா. நாடா டபுள் ஆக்ஷனை பத்தி யோசிச்சுக்கிற? என்ன கதை ஏத போறியா? நான் கதை எழுதல கிரி, நம்ம கிட்ட யாரு கதை விட கூடாதுங்கிறதுக்காக யோசிக்கிறேன். என்னடா சொல்ற கொக்கு? கோகிலா மாதிரி மேரி இருக்கு, மேரி மாதிரி கோகிலா இருக்காங்களே, இதெல்லாம் உண்மையா இல்ல நம்மள வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது எப்படிடா அச்சல் ஒரு இம்மி கூட பேசாம ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க முடியும்? இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. உனக்கே தெரியும், உன்ன மாதிரிலாம் என்னால யோசிக்க முடியாது. நான் பிறந்ததுல இருந்து யோசிச்சதே இல்லடா. அதனால நீ என்ன நினைக்கிறியோ அத லபக்குன்னு சொல்லு, நான் கபக்குன்னு புடிச்சுக்கிறேன். என்ன? டேய் கீரி, எனக்கு என்னவோ கோகிலாவா அந்த வீட்டுல இருக்காளே, அவதான் உண்மையான மேரியா இருப்பாளோன்னு எனக்கு தோணுதுடா. அப்படிங்கிற? அப்படியே தான்டா.
கணக்க கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்ப ஆளாளுக்கு வேஷம் போட்டு விளையாடி நம்மளோட 1 லட்ச ரூபா காசுக்கு வேட்டு வைக்கலான்னு பாக்குறாங்க. டேய், அந்த 1 லட்ச ரூபாயை யார் விட்டா? டேய் கீரி, அந்த பொண்ணு மேரி கிறிஸ்டின் தானே? ஆமா கொக்கு. கிறிஸ்டின்ஸ்னா சர்ச்சுக்கு போவாங்கல்ல? ஆமாண்டா கொக்கு. டேய், கோகிலாவும் மேரியும் ஒண்ணுங்கிற சந்தேகத்தை இப்போதைக்கு பீட்டர் கிட்ட சொல்ல வேண்டாம். மேரிய கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட நிப்பாட்டிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஓகேடா. நம்ம கிட்டேவா? நம்மலாம் யாரு? யார் நம்மலாம்? டேய், பிக் பாக்கெட்ரா. அதான் ஊரெல்லாம் போஸ்ட் வச்சு ஒட்டிக்கிறாங்களே, திருடர்கள் ஜாக்கிரதை. பார்த்ததில்ல நீ? இதுல என்னடா உனக்கு பெருமை? ஏண்டா, ஒரு 1.5 நிமிஷம் நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? வாடா. சார், அந்த மேரி அம்மா சர்ச்சுக்கெல்லாம் போவாங்களா சார்? ஆமாய்யா, மேரி சர்ச்சுக்கெல்லாம் போவா. அவ சர்ச்சுக்கு போவாங்கிறது மட்டும் இல்ல, ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு அவ போகாம இருக்கவே மாட்டான். அப்ப நாம ஏன் சார் சர்ச்சுக்கு முன்னாடி போய் தேடக்கூடாது? ஆமா சார், பிரில்லியன்ட் ஐடியா. மேரி சர்ச்சுக்கு வரத்தான் போறா, நம்ம கையில மாட்டத்தான் போறா. ஆமா சார், அதான் சார் எங்களுக்கு ஓணும். வாங்க சார், நாங்க 2 பேரும் உங்களை சர்ச்சுக்கு இட்டுன்னு போறோம். வாங்க வாங்க, வா சார். அகல்யா, நில்ல அகல்யா. ஏய், இப்ப நீ நிக்க போறியா இல்லையா? நேரம் ஆயிட்டே இருக்கு. உங்க அப்பா வந்து என்ன திட்ட போறாரு. ஏய் அகல்யா, நேரம் ஆகுது அகல்யா, நில்லு. அகல்யா நில்லு. ஷோ, ஏய் சொல்றேன்ல, அம்மா கோவம் வந்து நில்லுமா. ஏய் ஏய் அகல்யா நில்லுடி. அகல்யா மாட்டா அடி வாங்குவ. அகல்யா நில்லு. அகல்யா சொல்றேன்ல. என்ன அகல்யா, காலையிலேயே அம்மா பொண்ணு விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாங்க, நான் விளையாடுறேன். உங்க பொண்ணு ஒழுங்கா கிளம்புறாளான்னு பாருங்க. ஏய் உமா, அந்த சட்டை என்கிட்ட கொடு. என் பொண்ணு எவ்வளவு சமத்தா என்கிட்ட போட்டுக்கிறான்னு பாரு. கொண்டா. பார்க்கலாம் பார்க்கலாம். அகல்யா, இங்க வா. நான் வர மாட்டேன். அகல்யா, சட்டையை போடு. கோயிலுக்கு போகணும், அப்பாவுக்கு நேரம் ஆச்சுல்ல. நான் போட மாட்டேன். வாங்குறல்ல. இரு. ஏய் அகல்யா, ஏய். நில்லு அகல்யா. அகல்யா. அகல்யா சொன்னா கேளு. அகல்யா, நில்லு. நில்லு அகல்யா. அகல்யா, ஏய், அகல்யா, நில்லு. பிடிங்க. சட்டையை போடு. போட மாட்டேன். சொன்னா கேளு. என்ன 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 சட்டை போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாளா? ஆமாங்க, விளையாடிக்கிட்டு சட்டையை போட மாட்டேங்குது. அகல்யா குட்டி, சட்டையை போட்டுக்கோங்க. ஓகேம்மா, நீங்க சொன்னா போட்டுக்கறேன். வெரி குட் கேர்ள். நீங்க சொன்னா தாங்க கேக்குது. போட்டு. இன்னைக்கு பாரு, நல்ல ஓஹோன்னு இருக்காண்டி. அவனை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சோம்னு வெய்ய, நம்ம ஜோரா மேல வந்துடலாண்டி. பசங்களா, என்னடா